அடுத்த நிகழ்வாக நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சிறப்பு சிந்தனை விருந்தாக நம்முடைய டாக்டர் அக்குபங்சரிஸ்ட் தேவராஜன் ஐயா அவங்க தான் நம்மிடையே இணைஞ்சிருக்கிறாங்க. ஐயா அவங்க ஏற்கனவே நமக்கு உடலை பற்றின அறிமுகம், அதுக்கப்புறம் போன வாரம் பஞ்சபூத தத்துவம் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஐயா அவங்க இன்னைக்கு அந்த வகையில் அதனுடைய தொடர்ச்சியாக உடலின் மொழி அப்படின்ற தலைப்புல தான் நமக்கு கொடுத்துட்டு வராங்க ஐயா அவங்க. இப்போ உடலை பற்றிய அறிவை நாம் அறிந்து கொள்வதற்காக ஐயா அவங்க இன்னைக்கு சிறப்பான சிந்தனை விளக்கம் அளிக்குமாறு நம் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம் மகிழ்வோடு. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அனைவருக்கும் மாலை வணக்கங்க. நம்ம தொடர்ந்து ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனையில வந்து அக்குப்பஞ்சர் மருத்துவம் மூலமா, அந்த புரிதலின் மூலமா கடந்த சில மாதங்களா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு வந்து நம்ம உடலின் மொழி அப்படிங்கிற ஒரு சிறப்பான தலைப்புல இன்னைக்கு உரையாட இருக்கோம் நம்ம. இது இந்த தட்பவெட்ப நிலைக்கும் ரொம்ப முக்கியமானது கூட. அதில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய எவ்வளோ என்னால் கொடுக்க முடியுமோ இன்னைக்கு இந்த குறைந்தபட்ச நேரத்தில் கொடுக்கறதுக்கு நான் விரும்பி இப்போ ஆரம்பிக்கிறேன். என்னோட ஆசான், காலம் சென்ற இந்திய அக்குபஞ்சரின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் ஃபஸ்லூர் ரஹ்மான் அவர்களையும், எனது அக்குபஞ்சர் குருநாதர் திரு மகி ராமலிங்கம் ஐயா அவர்களையும் வணங்கி இன்னைக்கு நம்ம நிகழ்வுக்குள்ள போகலாம். இறை சாதனை மார்க்க அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள்ங்க. நல்லதுங்க. நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனையில நிறைய அன்பர்கள் வந்து பலன் பெற்று இணையத்தின் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் நிறைய பேர் அழைச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சந்தேகங்கள் வந்து தீர்த்துட்டோம். உடலின் மொழியை புரிஞ்சிட்டோம். நல்ல ஆரோக்கிய மேம்பாடு அடையதா தெரிவிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றிகள்ங்க. அவங்க தொடர்ந்து இதே மாதிரி ஒரு வாழ்வியலை வந்து நீங்க கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம உங்களோட குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், உங்கள் சுற்றம் எல்லாம் வந்து இதை அவங்களுக்கு தெரிவிச்சு நீங்களும் பயனடைஞ்சு இந்த சமுதாயமும் பலனடைஞ்சு மருந்தில்லா ஒரு மருத்துவத்துல எல்லாரும் வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னு நான் பிரபஞ்ச பேரர்ல வேண்டிக்கிறேங்க. நல்லதுங்க. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா உடலின் மொழி. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம நிறைய விஷயங்களை மறந்துட்டு ஓடிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சதே ஒரு நிகழ்ச்சி. நம்ம எல்லாரும் பிரபஞ்ச பேராற்றலோட ஆசீர்வாதம் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பேசுறதுக்கும் இதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி நம்ம இதை சிந்தனை செய்யறதுக்கும் கண்டிப்பா வந்து பிரபஞ்ச பேராற்றலோட ஆசீர்வாதம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் நான் வந்து உணர்வுபூர்வமா இது வந்து உணர்றேன். ஏன்னா இதை கேட்கறது கூட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நேரம் இல்லாம ஒரு இயந்திர வாழ்க்கையில சிக்கி ஓடிட்டே போய் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் நான் அதுக்குதான் ஒரு சொல்யூஷன் இருக்கேன், மருந்து மாத்திரைன்னு சொல்லி டெம்பரவரி சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி போய் மாட்டிக்கிறாங்க. அது தொடர்ந்து எடுத்து 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 வந்து பாத்தீங்கன்னா உள்ளுறுப்புகளை வந்து பலவீனப்படுத்தி அது செதஞ்சு போய் கடைசியில காலம் ஃபுல்லா சம்பாரிச்சதெல்லாம் கொண்டு போய் மருத்துவமனையில் கொட்டியும் கூட கண்டிப்பா அதை மீட்டெடுக்க முடியாத ஒரு விஷயத்த பண்ணிட்டு அவங்களும் பாதிக்கப்படுறது இல்லாம அவங்களோட குடும்பமும் பாதிக்கப்பட்டு அவங்க யோசனை கூட செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்க நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பிரபஞ்ச பேராற்றோட ஆசீர்வாதம் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் உணர்ந்த விஷயங்கள். ஏன்னா இதை கேட்கறது கூட இதை பத்தி சிந்தனை செய்யறவங்க, ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனை செய்யறவங்க மட்டும்தான் இதை கேட்டுட்டும் பயன்படுத்திட்டும் நல்ல பலன் அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது நிறைய அன்பர்கள் நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி சொல்றதும் என்னோட சிகிச்சையில வந்து நிறைய பேர் கொடுக்குற ரெஸ்பான்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இதை ஒவ்வொரு நேரம் வந்து உணர்த்திட்டே இருக்கு. ஏன்னா இதை ஜஸ்ட் வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு இயற்கையை விரும்ப ஆரம்பிச்சாலே போதும், அது பல மடங்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அதை பத்தி சிந்தனை தேடல் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு தானா கிடைக்குது. ஏன்னா எனக்குமே அந்த மாதிரி ஒரு நிறைய ஆரம்ப கால கட்டத்துல இதை பத்தி நான் தேடும்போது எனக்கு அந்த மாதிரி தான் கிடைச்சது.
இதை உணர்ந்தது மூலமா தான் நான் இதுக்குள்ளார ரொம்ப தீவிரமா இறங்கி நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு நான் பலனடைஞ்ச விஷயங்கள் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு தான் நான் இந்த துறைக்குள்ளாரே நான் வந்ததுங்க. நான் ஒரு 10 வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கேன். இப்ப கடந்த ஒரு 3 ஆண்டு காலமா தான் இது வந்து ரொம்ப தீவிரமா வந்து வெளியில இது பண்ணி நல்லதுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து உடலின் மொழி. ஏற்கனவே சொன்னதுதான். இந்த உடலின் மொழியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடிப்படையா நம்ம ஒரு ரெண்டா பிரிச்சுக்கலாங்க. உணர்வுகள் அப்படின்னு ஒண்ணு பிரிச்சுக்கலாம். உணர்ச்சிகள் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். உணர்வுகள் அப்படின்னா உடல் ஏற்படுத்துறது. அஹ் பசி, தாகம், ஓய்வு, உறக்கம், வலி, காமம், இதெல்லாம் வந்து உடம்புல தோன்ற உணர்வுகள். இதை வந்து தணிக்கப்படணும். ஏன்னா இது எல்லாமே வந்து இயற்கையா இயல்பா கடவுள் வந்து நமக்கு இதெல்லாம் படைச்சுதான் நம்மளை வந்து பூமிக்கு அனுப்பிச்சிருக்காரு. நம்ம இதெல்லாம் வந்து மறந்தும் மறுத்தும் தவிர்த்தும் ஆஹ் நம்ம இயந்திர வாழ்க்கையில ஓடும்போது தான் ஆரோக்கியம் வந்து சீர்குலைஞ்சு போய் நம்ம கழிவுகள் தேக்கம் வந்து அதிகமாகி நோயில வந்து சிக்கிக்கிறோம். அதனால இதோட அடிப்படை வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உணர்வுகள் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதான் நம்ம ரெகுலர் 4G நம்ம சொல்லலைங்களா, பசி, தாகம், ஓய்வு, உறக்கம். அதோட அந்த வலியும் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. வலி, காமம் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வரிசையில தான் வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சிகள். இது வந்து மனசால வந்து வர்றதுங்க. அதாவது முதல்ல சொன்ன உணர்வுகள் வந்து சரியா வந்து நம்ம உணராம அதை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த உணர்ச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா தலை தூக்கும். கோபம், பயம், துக்கம், கவலை, அழுகை, மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தலை தூக்கும். இதெல்லாம் அதாவது இயல்பை விட கொஞ்சம் அதிகமாகும். எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பசி, தாகம், ஓய்வு, உறக்கம், வலி, காமம் இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கிறதுனால கண்டிப்பா இதெல்லாம் வந்து நம்ம இந்த உணர்ச்சிகளை வந்து அனுபவிக்க வேண்டிய வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலையும் வரும். நீங்களே வந்து பாத்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து தூக்கம் கெட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் வீட்டுல இருக்க எல்லாத்துட்டையும் வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில உங்களால இயல்பா வந்து நடந்துக்க முடியாது. ஒரு சின்ன விஷயம் பண்ணீங்கன்னா கூட கடுமையான கோபம் வரும். எரிஞ்சு விழுவோம். இப்ப நம்ம தூங்கலைனாலோ இல்ல ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாரோ ஒரு தூங்கலைனாலோ நீங்க வந்து இதை பார்க்க முடியும். அப்புறம் நம்ம எளிதா வந்து சொல்லிட்டு போவோம், தூங்குங்க சரியா போகும், தூக்கம் இல்லாம இருக்கீங்க, தூக்கம் கெட்டு போய் கிடக்குறீங்க அப்படி. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உணர்ச்சிகள் தாங்க. அதனால இந்த உணர்வுகள் வந்து முறையா வந்து பாத்தீங்கன்னா தணிக்கப்படணும். அதுக்கு நம்ம பசி இருக்கிற நேரத்துல வந்து உணவு கொடுக்கறதும், தாகம் எடுக்கிற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில தணிக்கிற மாதிரி தாகத்துக்கு வந்து அதே மாதிரி நீர் மட்டும்தாங்க சரியான விஷயம். அதுக்கு பதிலா நம்ம இளநீ குடிச்சிட்டேன், ஜூஸ் குடிச்சிட்டேன், மற்ற விஷயங்கள் எடுத்துட்டேன் அப்படின்னா அது மறுபடியும் வந்து பசி எடுக்கும். ஏன்னா அதுலயும் நீர் சத்து இருக்குது. முழுமையா தணிக்கப்படாது. தாகம் அப்படின்னா நீர் மட்டும்தான். தூய்மையான நீர். அது மட்டும்தான் உங்களோட தாகத்தை வந்து 100% தணிக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதே மாதிரி ஓய்வு. ஓய்வு வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா நீங்க சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு வந்து கொஞ்சம் அசதியா இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஓட வேண்டிய விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து நீங்க நடக்கலாம். நடக்கிறதுக்கும் கொஞ்சம் அசதியா இருக்கு அப்படின்னா நிக்கலாம். கொஞ்ச நேரம் நிக்கலாம். இல்ல எனக்கு வந்து நிக்கிறதுக்கே கொஞ்சம் அசதியா இருக்கு அப்படின்னா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். அதை விட வந்து உட்கார்றதுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குன்னா படுத்துக்கலாம். இது வந்து ஓய்வு எடுக்கக்கூடிய முறை. நம்ம இப்படிதான் நம்ம வந்து உணரணும். நம்ம கொஞ்சம் வேகமா நடக்க முடியுது அப்படின்னா வேகமா நடக்கலாம். முடியலன்னா கொஞ்சம் நிக்கலாம், உட்காரலாம். உட்காரவும் முடியலன்னா படுக்கணும். இது வந்து முறையா நம்ம வந்து உணரணும். இதை நம்ம மீறி வந்து நம்ம முடியாட்டி கூட நம்ம செய்யும் போதுதான் கால் வலி அதிகமாகிறது. இல்ல கால் இந்த பிசைகிற மாதிரி சொல்லுவாங்க இல்ல, அந்த மாதிரி இது நீங்க அது கீழே விழுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம வந்து மாட்டிக்குவோம். அதுல ஓய்வு அப்படிங்கிறது ரொம்ப
முக்கியமான விஷயங்க. அதே மாதிரி உறக்கமும் அதே மாதிரி தான். உறக்கம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு 6 மணிக்கு மேல சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படின்னாவே இயற்கை என்ன சொல்லுதுன்னா, ஓய்வுக்கு போயிடணும் அப்படிங்கிறது தான் இயற்கையோட விதிங்க. ஆனா நம்மளால இப்ப இருக்கிற சூழ்நிலைகள்ல 6 மணிக்கு மேல உடனே வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு இயலாது கண்டிப்பா. ஆனா அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்க. சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல பிட்யூட்டரி சுரப்பியோட பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பீனியல் கிளாண்ட்ல இருந்து மெலட்டோனின் அப்படின்னு ஒரு திரவம் வந்து சுரக்கும். இந்த மெலட்டோனின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உடம்போட நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது. இது நம்ம தாமதமா உறங்குனாலும் ஓரளவுக்கு வந்து சுரந்து நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கனால தான், நம்ம இவ்வளோ பேர் வந்து நம்ம உட்காந்து கவனிச்சுட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம். நம்ம இயல்பா நம்மளால உட்கார முடியுது. இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குங்க. இது ஓரளவுக்காவது நம்ம ஒரு டெய்லி ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் கொஞ்சம் தூங்குறோம் அப்படிங்கும்போது, இந்த மெலட்டோனின் வந்து நமக்கு ஓரளவு சுரந்து நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும். யாரெல்லாம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இரவு வேலை செய்றாங்களோ, ஆ இரவு நேரத்தில தூங்க முடியாம பணி செஞ்சுட்டு வந்து பகல்ல தூங்கிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைவாவும் இருக்கும். ஃப்ளக்சுவேஷன்ல தான் இருக்கும். இத நீங்க இரவு நேரம் வேலை செய்றவங்கள வந்து பேசி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆ இப்போ இந்த மென்பொருள் துறையில வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற வேலை செய்றவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பேசி பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க இரவு பணியில வந்து பணி செய்றதுனால என்னென்ன தொந்தரவுகள் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். வரிசையா அடுக்கடுக்கா வச்சிருப்பாங்க. ஆனாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளாதார தேவையில போய் சிக்கிட்டு நம்ம அதுல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்ப நான் சமீபத்தில பார்த்த ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 3, 4 வருஷமா தொடர்ந்து இரவு நேர பணியில இருக்காங்க. ஆ ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது, அந்த பையன் ரொம்ப லீனா வந்து ஒரு ஆவரேஜா 55 டூ 60 கிலோ அந்த மாரி தான் இருந்தாப்டிங்க. காலேஜ் முடிக்கும்போது. அதுக்கப்புறம் வெளியில போய் பணிலாம் செஞ்சுட்டு தொடர்ந்து வீட்ல இருந்து வேலை செய்யும்போது, இரவு பணியா தொடர்ந்து பண்ணும்போது, இப்ப கிட்டத்தட்ட 132 கிலோவோ என்னமோ இருக்காப்டிங்க. நானே பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இரவு பணி செய்யும்போது கல்லீரல் வந்து ஓய்வு கிடையாது. தொடர்ந்து அதுக்கான நேரத்துல வந்து இவங்க உடம்பு போட்டு வருத்தி வந்து வேலை செய்யும்போது, அந்த ராஜ உறுப்பான கல்லீரல் வந்து முழுமையா இயங்காம, அதோட நேரத்துல இயங்காம, வேற நேரத்துல இயங்கிட்டு இருக்கு. அதோட விளைவு வந்து பார்த்தீங்கன்னா, உடம்புல வந்து கழிவுகள் சரியா வெளியேறாம, இந்த மாரி உடம்புல வந்து அதிகமான வெயிட் போடுறது, இந்த மாரி விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு அவருக்கு. அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடிஞ்சது. இருந்தாலும் அவரால வந்து இரவு பணி வந்து தவிர்க்க முடியாது இப்போ அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. ஆ பட் வந்து அவரு எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருப்பார் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. ஆ உடம்பு வந்து டபுள் மடங்கு அந்த மாரி ஏறுதுன்னா பார்த்தீங்கன்னா, அந்த பராமரிப்பு பணிகளே வந்து இல்லாம போகுதுங்க அந்த இடத்துல. அதனால நம்ம இரவு தூக்கம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இங்க வந்து புரிஞ்சுக்கணும். அந்த மெலட்டோனின் தான் உங்களோட உடம்புல பராமரிப்பு பணிகள்ல முக்கிய பங்கு வகிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அட்ரினல், பான்கிரியாஸ், தைராய்டு அ இந்த இருக்கிற இதன் மூலமா வர்ற ரசாயனங்கள்லாம் வந்து பிரிச்சு எடுத்து, அந்த கழிவுகள வந்து பார்த்தீங்கன்னா, நைட்ல வந்து தான் செக்ரிகேட் பண்ணுங்க அது. செக்ரிகேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, வச்சிருந்து நம்ம காலையில எந்திரிச்சு நம்ம யூரின் போம்போது, மோஷன் போம்போது அதோட கழிவுகள சேர்த்து வெளியேறிரும் அது. இது தொடர்ந்து வந்து நடந்துட்டு இருக்கும்போது, நமக்கு வந்து உடம்புல வந்து எந்த நச்சும் இருக்காது. நல்லா தூங்கி எந்திரிச்சுருவோம். தூங்கி எந்திரிச்சும்போது ஃப்ரெஷ்ஷா வந்து ரெஃப்ரெஷ் ஆகும்போது, நம்ம உடம்புல இருக்கிற சுகர், பிபி, அல்சர், கேன்சர் மொதற்கொண்டு எல்லாமே சரியாகறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கும். இந்த மாரி இரவு தூக்கம் அப்படிங்கிற விஷயத்துல இவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நேரமா தூங்கணும், நேரமா தூங்கணும் அப்படின்னு சொல்றது. அதனால முடிஞ்ச வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 மணிக்குள்ளயாவது எல்லாரும் தூங்குறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ப்ரீபோன் பண்ணி பாருங்க. ஒரு 9:30க்குலாம் தூங்கிட்டீங்கன்னா வெல் அண்ட் குட்டுங்க. ஆ ரொம்ப உடல் ஆரோக்கியம் வந்து
இப்ப இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு சிறு சிறு தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா கூட அது சரி பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த தூக்கத்தை மட்டும் நம்ம இழந்துட்டு நம்ம 11 மணி 12 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அப்புறம் காலையில நேரம் வரைக்கும் தூங்கிக்கலாம் அப்படிங்கும்போது கண்டிப்பா அது வந்து மேட்ச் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு உறுப்பு வந்து செயலிழந்ததுக்கு அப்புறம் அதை வந்து மீட்டெடுக்க முடியாது. நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா வந்து தாமதமா தூங்க 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 நம்மளோட ஆரோக்கியத்துல வந்து பின்னோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே, இதை கேட்டுட்டு இருக்க அன்பர்கள் எல்லாருமே உங்களோட தூக்கத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு 9 டு 9:30க்குள்ள தூங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்க ரொம்ப நல்லது. உங்களோட ஆரோக்கியம் வந்து நல்லா மேம்படுறதை நீங்க வந்து உணர முடியும். இது தூக்கத்துல வந்து சிம்பிளா சொல்லணும் அவ்வளவு விஷயம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த அடிப்படை மட்டும் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா கூட போதும். நிறைய பிரச்சனைகள், நம்ம நோய் நினைச்சிட்டு இருக்க விஷயங்கள் வந்து நம்மளை வந்து தற்காத்துக்க முடியுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, உணர்வுகள் வந்து தணிக்கப்படாட்டி அது வந்து சரியா மாறுது அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கு உதாரணமும் பார்த்தோம். சரியா தூங்கலைன்னா சுள்ளு சுள்ளுன்னு விழுவாங்க, எரிஞ்சு விழுறது, கோபம் அதிகமா வர்றது, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உணர்வுகள் வந்து சரியா தணிக்கப்படலைன்னா அது சமூக அவலமாகவும் மாறுறதுக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி எடுத்துட்டு போயிடுது. இந்த மாதிரி சரியா நிறைய நியூஸ் படிக்கிறோம் நம்ம. ஆஹ் வயசானவங்க இந்த மாதிரி தப்பா நடந்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்கள், இன்னும் சின்ன சின்ன விஷயங்களும் நிறைய நீங்க செய்தித்தாளில் பார்க்க முடியும். இது காரணம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த உணர்வுகள் உணர்ச்சிகள் தாங்க. அது சரியா வந்து இந்த மாதிரி கடைபிடிக்காதனால ஆஹ் அது ஒரு கட்டுப்பாடு இல்லாம வந்து அவங்களுக்கு எழும்போது இந்த மாதிரி போய் மாட்டிடுவாங்க. என்ன எதுன்னு யோசிக்க கூட அவங்களால முடியாது. அந்த சிந்தனை திறன் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போய் ஒரு அவசர கதியில போய் சிக்கிக்குவாங்க. அது ஒரு மிகப்பெரிய செய்தியாகவும் வரும், சில இடத்துல அடிதடியாகும், உயிர் போற நிலைமை கூட உண்டாகும். அந்த அளவுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உணர்வுகள் உணர்ச்சிகள் ரொம்ப முக்கியமானதுங்க அது. அதனாலதான் இதை சொன்னது, சமூக அமலமாகவும் மாறுறதுக்கு ஆஹ் ஒரு வழிங்க அது. அதுல இது எல்லாமே வந்து இந்த ரெண்டு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உணர்வுகள் உணர்ச்சிகள் இதை சரியா தரம் பிரிச்சு அது உங்களோட உடம்பு வந்து என்ன சொல்லுது, உங்கள்ட்ட என்ன பேசுது அப்படிங்கறத அமைதியா கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து பாத்தீங்கன்னா அதை பேசுறத வந்து நீங்க கேட்க முடியும். அதுக்கு தேவையான விஷயத்தை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப எளிமையா அதை வந்து கடந்து வந்துடலாம். இது எல்லாத்தாலையும் முடியிற விஷயம் தான். அதுக்கு நல்லா சாப்பிடுறது, பழங்கள் நிறைய சாப்பிடுறது, தேவையான அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன சுவை உங்களுக்கு கேக்குதோ அந்த சுவை வந்து தேவையான பழங்கள் எடுத்துக்கிறது, நல்லா மென்னு சாப்பிடுறது, பசி அறிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா உணவு எடுத்துக்கிறது, தாகம் பண்ணி தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் முறையா நீங்க வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கடைபிடிக்க ஆரம்பிங்க. அது கண்டிப்பா வந்து உங்களோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிடைக்கும். நிறைய அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை உணர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கடைபிடிச்சு நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து நீங்களும் கடைபிடிச்சீங்கனாலும் இது வந்து நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நவீன மருத்துவரும் சொல்றதே கிடையாதுங்க. இந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் இதுதான் வந்து அடிப்படை விஷயமே. நம்ம போனோம் அப்படின்னா அவங்க ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு ரிப்போர்ட் எடுத்துட்டு அதுல என்ன சொல்றது, ரிப்போர்ட் சொல்றதை வச்சு ஒரு மெஷின் சொல்றதை வச்சு அவங்களுக்கு மருந்து மாத்திரை ஊசிகள், இல்ல அட்மிட் ஆகுனா உடனே அட்மிட் ஆகுங்க 2 குளுக்கோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளை எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் உணர முடியாம பண்ணுமோ அந்த விஷயங்கள்லாம் அது எல்லாமே பண்ணும். ஏன்னா நீங்க ஒரு தொந்தரவுன்னு போயிருப்பீங்க, அந்த தொந்தரவுக்கு மாறா வந்து நம்ம சிகிச்சை எடுத்துக்கிற மாதிரி ஆயிடும். அதுல முடிஞ்ச வரைக்கும் இந்த உணர்வுகளை நீங்க கூர்ந்து கவனிச்சு இதன்படி வந்து நடந்துட்டு இருந்தீங்கன்னாவே அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து நம்ம கண்டிப்பா வந்து போக மாட்டோம். ஏன்னா இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம என்கிட்ட தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சில மாதங்களா வந்து பாத்தீங்கன்னா நிறைய அன்பர்கள் வந்து இந்த இறைச்சி உண்ணாத அன்பர்கள் வந்து ஆஹ், பேசுவாங்க. அவங்க வந்து நான் வந்து சுத்தமான
சைவம், இறைச்சி உண்ண மாட்டேன், இறைச்சி உண்ண மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. அவங்களுக்கு சில உண்மைகளை வந்து நான் சொல்றது வந்து கடமைப்பட்டிருக்கேன். அவங்கள்ட்ட வந்து சொன்னா ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் தான் அவங்க. ஆனா வேற வழி இல்ல. அவங்க ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னா அவங்களோட புரிதல் வந்து மாறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்த வந்து நான் அவங்கள்ட்ட நிறைய பகிர்ந்திருக்கேன். நம்மளே நிறைய பார்த்துருக்கோம் இல்லைங்களா? மருந்து மாத்திரைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விலங்கில் அந்த அதோட உறுப்புகள்ல இருந்தும் மனித உறுப்புகள்ல இருந்தும் இந்த மாதிரி அதோட மூலப்பொருட்கள் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது அது வந்து சுத்தமான வெஜிடேரியன் அப்படின்னு சொல்றதுக்கு கண்டிப்பா வந்து வாய்ப்பில்லை அப்படிங்கிறது என்னோட கூற்று. இது நீங்களே வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அதோட மூலப்பொருள் என்ன இருக்குன்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஊசிகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகளோட சிதைஞ்ச கருவை வந்து எடுத்து பயன்படுத்தி இருக்கிறதாவும் சமீபத்தில் அதோட மூலப்பொருள் வந்து நானும் படிச்சிருக்கேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க கண்டிப்பா. அதனால இது வந்து சுத்தமான வெஜிடேரியன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மருந்து மாத்திரைகள் ஊசிகள் எடுத்துக்கிறவங்களால சொல்றதுக்கு அவங்களுக்கு தெரியும் அறியாமலும் எடுத்துக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி அவங்க கேட்கும்போது சொல்லித்தான் ஆக வேண்டியது இருக்கு. இது ஒரு வருத்தமான விஷயம் தான். பட் ஆனா எல்லாருமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. மருந்து மாத்திரை ஊசிகளோட மூலப்பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்களும் தேடி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்க, நல்லது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த உணர்வுகள் வந்து சரியா இல்லை அப்படிங்கும்போது நாம நோயை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க நல்லா ஆழமா புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா அது உங்களுக்கு தெரியல, அதை உணர முடியல அப்படின்னாவே எங்கேயோ சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் நம்மளால உணர முடியல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும், முதல்ல பசி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. இது மேபி ஒவ்வொருத்தருக்கும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில வெயிட் பண்ணா சாயந்தரத்துக்கு கூட தெரியலாம். சில பேருக்கு ஒரு 2 நாள் 3 நாள் கூட ஆகலாம். உடல்நிலை சரியில்லாதப்போலாம் என்னோட நண்பரோட அப்பாவுக்கு 13 நாளும் அவரோட அம்மாவுக்கு வந்து 9 நாட்களும் ஆச்சுங்க அந்த பசியை உணர்றதுக்கு. அது வரைக்கும் அவங்கள வந்து ஒரு நிறைய தொந்தரவுல இருந்தாங்க. நண்பர் வந்துட்டு ஆலோசனையில வந்து நீங்க உணவே எடுத்துக்க வேணாம்னு சொல்லி அவர் 13 நாள் கழிச்சு தான் பசியே வந்துச்சு. ஆனா அதுக்குள்ள வந்து உடம்பு இறங்கிருச்சு அவருக்கு. ஒரு 3 4 கிலோ கிட்ட உடம்பு குறைஞ்சிட்டு. ஆனாலும் அவர் ஆரோக்கியமா தான் இருந்தாரு. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்து ஆரோக்கியமா இருந்தாரு. 13 நாளைக்கு அப்புறம் தான் அவருக்கு உணவே வந்து எடுத்துக்கிட்டாரு. இப்பதான் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு அப்புறம் அவருக்கு உடம்புல தொந்தரவுலாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வந்து சரியாச்சு. அவங்க அம்மாவுக்கும் அதே மாதிரி தாங்க. ஒரு 9 நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பசி வந்துச்சு. அது வரைக்கும் வெறும் நீர் மட்டுமே அருந்திட்டு அமைதியா வந்து அவங்க விரதம் இருக்க மாதிரி வந்து இருந்தாங்க. அதோட பலனை வந்து அனுபவிச்சாங்க. இந்த மாதிரி பசிச்சு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு கிடைச்ச பலனை அனுபவிச்சாங்க. அதுக்கு முன்னாடி இந்த தொந்தரவுகள்லாம் சிறு சிறு தொந்தரவுகள் எல்லாம் காணா போய் ஒரு 80% 85% வந்து ரெடி ஆயிட்டாங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாமே நம்ம அன்றாடம் பார்த்துட்டு இருக்க நிகழ்வு தாங்க. அதே மாதிரி இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து சிகிச்சைக்கு வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க அவங்களுக்கு காய்ச்சல் வந்து. சிகிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு 2, 3 தடவை வந்து சிகிச்சை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் காய்ச்சல் அவங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. வந்தப்போ அவங்க வீட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, காய்ச்சல் அதிகமா இருக்கு. இந்த மாரி மருந்து, மாத்திரை, ஊசி எடுத்துடலாம் அப்படின்னு மாரி அவங்க ஒரு பதட்டத்துல வந்து கேட்டாங்க. இல்ல வேண்டியதில்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் அமைதியா சொல்லி புரிய வச்சுட்டு, அந்த பொண்ணு வந்து அந்த உடலின் மொழின்னு நான் புத்தகம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஏற்கனவே, அந்த புத்தகத்தையும் படிச்சிருக்காங்க. அதனால அந்த படிச்சதுனால அமைதியா வந்து அவங்களால இருக்க முடிஞ்சது. உடம்புல என்ன நடக்குது அப்படிங்கிறத உணர்ந்தாங்க. ஒண்ணும் வேண்டாம் வெறும் ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் எடுத்துக்குமா, வேற எதுவும் வேண்டாமா அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. 2 நாள் நல்ல முழுமையான காய்ச்சலுங்க அவங்களுக்கு. அவங்க காய்ச்சல்ல வந்து அவங்க நான் ஏதோ அவங்களே வந்து கான்ஃபிடென்ட்டா தான் இருந்தாங்க. நானும் வந்து ஓகே காய்ச்சல் வந்துருச்சும்மா, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து கொஞ்சம் நிறைய சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாரி 2 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நேத்து வந்து வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இதுவரைக்கும் அந்த மாரி ஒரு சளி வந்ததில்ல. நாட்பட்ட சளியெல்லாம் வெளியேறினதா வந்து அவங்க ஒரு வாய்ஸ் நோட் ஃபீட்பேக் குடுத்திருந்தாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, காய்ச்சல் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற கழிவுகள வந்து உருக்கி வெளியேத்துது அப்படிங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கணுங்க. நாட்பட்ட சளின்னா பார்த்துக்கோங்க. அது எவ்வளோ மாசங்களா வந்து உள்ளுக்குள்ள இருக்குன்னு தெரியாது. அது வெளியில வரும்போது ரொம்ப கட்டி கட்டியா வெளியேறியிருக்கும். ஸ்மெல்லோட வெளியேறியிருக்கும். அது அவங்களால நல்லா வந்து உணர முடிஞ்சிருக்கு. இரவு முழுவதும் வந்துட்டே இருக்கு. தூக்கம் கெட்டு போய் சளி வர 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 உடம்பு வெளியேத்திருக்கு. சளி வர 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 நல்லா சுத்தியிருக்காங்க. இன்னைக்கு தான் கொஞ்சம் நார்மல் ஆயிருக்காங்க.
இப்பதான் அவங்களுக்கு பசி இன்னைக்கு மதியம் தான் லைட்டா ஸ்டார்ட் ஆயிருக்கு. 2 3 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்து சாப்பிட போறாங்க. இப்போ காய்ச்சல் இருந்து அவங்க முழுமையா வெளியே வந்துட்டாங்க. ஷி ஃபீல் பெட்டர். நல்லா உணர்றேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கால் பண்ணி சொன்னாங்க. நல்லதுமா, இதே மாதிரி நீங்க காய்ச்சல் வந்துச்சுன்னா நீங்க பயன்படுத்தினா போதும். உடம்போட கழிவு வந்து வெளியேற்றுறதுக்கு அனுமதிச்சீங்கன்னாவே கண்டிப்பா வந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப வீட்ல இருக்க எல்லாருக்குமே அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது வந்து காய்ச்சல் வந்து நல்லது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இங்க நோட் பண்ணிக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த கிளைமேட்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உடல் வந்து தகவமைக்கும் போது தப்பா புரிஞ்சுக்குவோம் நம்ம. நேச்சர் வந்து இந்த மார்கழியில பனி நிறைய இருக்கும்போது இந்த கிளைமேட்டுக்கு நம்ம உடம்ப வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போகும், தகவமைக்கும். நம்ம வந்து இந்த நேரத்துல வந்து பனி இறங்குதுன்னு சொல்லி சுடுதண்ணி ஊத்தி ரொம்ப சூடா ஊத்தி குளிக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது. ஆஹ் இயல்பா என்ன கிளைமேட் இருக்கோ அந்த கிளைமேட் வந்து நம்ம வந்து ஒத்து போகணுங்க. அந்த கிளைமேட்ல இருக்கிற பொருட்களை வந்து பயன்படுத்தணும். அந்த நீரை வந்து அப்படியே பயன்படுத்தணும். நம்ம அந்த மாதிரி பயன்படுத்தும் போது தான் நம்ம உடம்பு சீக்கிரமா இந்த தட்பவெட்ப சூழ்நிலைக்கு வந்து தகவமைக்கும். இந்த தகவமைக்கும் போது என்ன ஆகும்னா உடம்புல இருக்க கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றும். இப்போ உதாரணத்துக்கு மழையோ புயலோ வந்து அந்த சீசன்ல வரும்போது பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள இருக்க அத்தனை குப்பைகளையும் அடிச்சு கொண்டு போய் ஒரு ஓரமா போட்டுரும் இல்லைங்களா? சேம் அதே மாதிரி தான் நம்ம உடல் வந்து தகவமைப்பு நடக்கும்போது உடம்புல இருக்க கழிவுகளும் சேர்த்து வந்து வெளியேற்றிட்டு அந்த கிளைமேட்டுக்கு அடாப்ட் பண்ணிவிடும். அதே மாதிரி வெயில் வரும்போதும் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மை போடுறது இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அது எல்லாமே கழிவு நீக்கம் தான். அந்த ஹீட் அதிகமாகும் போதும் உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வியர்வையா முதல்ல வந்து நிறைய வெளியேற்றும். அப்படி வெளியேற்ற முடியாம இருக்கும்போது தான் வந்து அந்த அம்மை போட்டு பெரிய பெரிய பபிள்ஸா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கழிவுகளை வெளியேற்றுது. கழிவு நீக்கத்தோட உச்சம் தான் அந்த அம்மை போடுறதுன்னு கூட நம்ம சொல்லலாம். நல்லதுங்க. அதே மாதிரி இப்போ இந்த பசி, இந்த தாகம், ஓய்வு, உறக்கம் இதெல்லாம் பார்த்தோம். இந்த காய்ச்சல் பார்த்தாங்க. அது மாதிரி இந்த பசிங்கிற அடிப்படை விஷயத்த வந்து நீங்க சரியா கவனிச்சு செயல்பட்டோம்னாவே பாதி நோய்கள் வந்து கண்டிப்பா நம்ம வந்து தவிர்க்க முடியுங்க. கொஞ்சம் கொஞ்சமா இதை உணர்ந்து 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 செய்யும் போது பசி இல்லைன்னா நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து ஒரு உறுதியோடு இருக்கும். நம்ம அப்பதான் ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு சாப்பிட்ருப்போம். கொஞ்சம் வெளியில போறோம். ஆஹ் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போறீங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா தவறு இல்லைங்க. தொடர்ந்து தினமும் வந்து அதே மாதிரி ஒரு வேலையை வந்து கன்டினியூ பண்ணி பண்ணி பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம பசி இல்லாத நேரத்துலயும் வந்து போய் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுவோம். ஆஹ் அங்க சாப்பிட்றது, இங்க சாப்பிட்றது, அப்புறம் ஒரே நேரத்தில் ட்ரீட்டுங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா எடுத்து போட்டுக்கிறது உள்ளார. அது ஒரு இப்போ ஃபேஷனாகவும் ஆயிடுச்சுங்க இப்போ. ஒரு பஃபே சிஸ்டம் மாதிரி வச்சு நைட்டு 9 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறது. வரிசையா ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா மைதா ஐட்டம், பரோட்டா ஐட்டம், இறைச்சிகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரிசையா அந்த நேரம் தான் வச்சு சாப்பிட்டு 11 மணி வரைக்கும் ட்ரீட் பண்றது அப்படிங்கிற இதெல்லாம் வந்து கடுமையான விளைவுகள் வந்து நம்ம உடம்பு கண்டிப்பா ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதனால நம்ம என்னதான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் ட்ரீட்மெண்ட் போனாலும் நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அன்பா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இல்லை கட்டாயப்படுத்துறாங்க, ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல வந்து நம்ம அதிகமா சாப்பிடணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கே அப்படின்னு சாப்பிடுறோம் அப்படின்னா பாதிக்கப்பட போறது நம்மளோட உடல் தான் பாதிக்கப்படுது. எல்லாத்தையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்றீங்க அப்படின்னா தவறு கிடையாது. ஆனா ஹெவியா எடுத்துக்கும் போது கண்டிப்பா வந்து அது பிரச்சனைகள் தான். ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க அந்த லேட் நைட்ல சாப்பிடுறது. அப்புறம் அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா டிசென்ட்ரி ஆகுறது, வாந்தி அதிகமாகுது. அப்புறம் மறுபடியும் 2 3 நாள் வந்து உடலுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டிய நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. ஏன்னா அந்த நேரத்துல சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாப்பிடுறாங்க, மறுபடியும் வந்து 2 3 நாள் வந்து ஓய்வு கொடுத்து உடம்ப வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டிய நிலைக்கு போயிடுறாங்க. அது ஓய்வு வந்து வீட்டில் இருந்தா கூட பரவாயில்ல, மருத்துவமனைக்கு போனா இன்னும் வந்து மோசமாயிருங்க. ஃபுட் பாய்சன் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருவாங்க. பேர் வச்சு உடம்புல இருக்கிறதெல்லாம் வெளியேற வரைக்கும் அங்க வந்து மருந்துகள், ஆன்டிபயோட்டிக் அதுன்னு உடம்ப சுத்தம் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. அதனால இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பசி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும் நம்ம வந்து உணவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த நேரத்துல எவ்வளவு பசி இருக்கோ அதுக்கு நம்ம உணவு எடுத்துக்கிறது மட்டும்தான் சரியான விஷயம். அதனால முடிஞ்ச வரைக்கும் பசியை வந்து உணர்ந்து அதுக்கான அஹ், உடலோட தேவை எவ்வளவோ அப்படிங்கறத உணர்ந்து அது சொல்ற மாதிரி எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி சுவையும் கூட.
அந்த சுவைங்கிற விஷயத்துக்கு வந்து பசியோட இன்னும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கணும். என்ன சுவை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சுவையை வந்து நாக்கு கேட்கும் உங்களுக்கு. இது சாப்பிட்டா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரி தோன்றப்ப நீங்க அந்த உணவு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உடலுக்கு தேவையான சத்துக்கள் வந்து சீரா வந்து கிடைச்சிட்டு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்லீரலுக்கு வந்து சக்தி தேவைப்படுது அப்படின்னா புளிப்பு சுவை சாப்பிடுறதுக்கு உடம்பு வந்து உணர்த்துங்க. நுரையீரலுக்கு வந்து சக்தி நிறைய தேவைப்படுது அப்படின்னா காரமான சுவை வந்து கேட்கும். இது மாதிரி வயிறுல ஏதாவது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா இனிப்பு சுவை வந்து அதிகமா எடுக்கிறதுக்கு கேட்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சுவையும் வந்து உணர்ந்து உங்களுக்கு எந்த சுவை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத திங்க் பண்ணி நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா போதும். இது சாப்பிடணும் போல இருக்கு. இல்ல ஏதாவது சுவை வந்து ஒரு மூக்குல வந்து நுகர்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஏதோ ஒரு வாசனை நுகர்றீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, எச்சில் ஊறுது அப்படின்னா அந்த உணவு வந்து உங்களுக்கு உடம்புக்கு தேவை இருக்கு அப்படிங்கிறது நீங்க வந்து உணர்ந்துக்கணும். இப்ப இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து மகப்பேறு காலங்கள்ல இருக்கவங்க வந்து கேட்பாங்க இல்லைங்களா, எனக்கு இது சாப்பிடணும் போல இருக்கு, அது சாப்பிடணும் போல இருக்குன்னு. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் அந்த உணவுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அந்த இப்ப புளிப்பு சுவை அதிகமா அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா கல்லீரல் வந்து அவங்க உடம்புல வந்து நிறைய சுத்திகரிப்பு பணி செஞ்சுட்டு இருக்கு. அதுக்கு சக்தி அதிகமா தேவைப்படுது. அதனால வந்து மாங்காய் சாப்பிடுவாங்க, புளிசோறு கேட்பாங்க, லெமனோட அந்த புளிப்பு சுவை அவங்களுக்கு தேவைப்படும். இந்த ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிடுறேம்பாங்க. இந்த மாதிரி புளிப்பு சார்ந்த விஷயங்கள் நிறைய வந்து அவங்களுக்கு பிடிக்கும். அதனால இந்த சுவைகள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, உப்பு, காரம் இந்த விஷயங்கள் எல்லாமே அறுசுவைகளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடம்புக்கு வந்து கண்டிப்பா தேவை. அதன் மூலம் தான் நமக்கு ஆற்றல்களும் நல்லா கிடைக்கும். அது இயற்கையான பழங்கள்ல இருந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட உணவுகள் வீட்டில் தயாரிக்கப்படுற உணவுகள்ல இருந்து எடுக்கிறது தான் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும். நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஆற்றல், உடல் எதிர்பார்க்குற அளவுக்கு ஆற்றல் வந்து அதில தான் வந்து கண்டிப்பா இருக்கு. அப்ப இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உணர்வுகள், உணர்ச்சிகள் அப்படிங்கும்போது இன்னொரு விஷயம் நம்ம வந்து இங்க சொல்லணும். இந்த உணர்வுகள், உணர்ச்சிகள்லாம் நல்லா சீரா இருந்து, ஆரோக்கியம் நல்லா இருந்தப்போ, ஆ நீங்க இந்த பழைய சினிமா படங்கள்லாம் பார்த்துருக்கலாம். நம்ம வீட்டு முன்னாடி இருந்த பெண்கள்லாவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு தலைமுறைக்கு முன்னாடி கூட சொல்லலாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, வீட்ல திருமணமாகி உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கர்ப்பம் ஆயிட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, வாந்தி எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. ஒரு கணவன்ட்ட சொல்றது கூட வெட்கப்படுவாங்க. வீட்ல எல்லாரும் கேட்கும்போது கண்ல மூஞ்சில கை வச்சு பார்த்தீங்கன்னா, பொத்திப்பாங்க. அந்த மாரி வெட்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி தொலைஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பா வந்து யோசிக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஆரோக்கிய சீர்கேடும் அது பின்னாடி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க யோசிக்க வேண்டிய விஷயம். இது சரியா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து அதெல்லாம் எவ்வளோ ஒரு உன்னதமான உணர்வு அதெல்லாம். வெட்கம் அப்படிங்கிறது பெண்களுக்கே அ ரொம்ப உண்டான செயல் அது. அத பார்க்கும்போதே எப்படி உணர்வோம் இல்லைங்களா எல்லாருமே? அதெல்லாம் இப்ப வந்து காணா போச்சு அப்படியே. அ இது நெறைய விஷயங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கு. ஆனா, அது அடிப்படையான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உணர்வுகளும், உணர்ச்சிகளும் தான் இதுக்கு பின்னாடி வந்து இருக்கு இதுல. அடிப்படை விஷயங்கள் இதுதான். இது சரியா இல்லாதனால தான் அந்த மாரி ஒரு உணர்வே வந்து வந்து பார்த்தீங்கன்னா, தொலைஞ்சு போகுது. அந்த வெட்கம் அப்படிங்கிற விஷயமே வந்து அந்த உன்னதமான உணர்வு அது. அத வெளிப்படுத்துற விதம் கூட அவங்களுக்கு தொலைஞ்சு போனதுக்கு காரணம் வந்து இந்த மாரி ஆரோக்கிய குறைபாடுன்னு தான் வச்சுக்கணுங்க. அப்படிதான் நம்ம வந்து இத சொல்லணும் நம்ம. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தோற்பு சுவை வந்து மண்ணீரலுக்கு தேவையான சுவைங்க. அது வந்து ரத்த விருத்திக்கு ரொம்ப பயன்படக்கூடிய விஷயம். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, தோற்பு சுவை வந்து நம்ம தொடர்ந்து எடுக்கிறதுக்கு குறைபாடா தான் இருக்கும். வாழைப்பூ, வாழைத்தண்டு அ இந்த மாரி எடுத்துப்போம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இந்த கடுக்காய் பொடி வந்து தொடர்ந்து நீங்க பல்பொடியா பயன்படுத்தும்போது, இந்த சுவை வந்து தினந்தோறும் கிடைச்சிட்டே இருக்கும். அந்த விஷயம் வந்து மண்ணீரல வந்து பலமா வச்சிருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ்ட்லாம் பயன்படுத்திட்டீங்கன்னா, தயவு செஞ்சு தூக்கி போட்டு
அவரோட ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னா கடுக்காய் பொடி வந்து பயன்படுத்துங்க. மற்ற நாட்டு மருந்து கிடைக்கிற பல்பொடியும் பயன்படுத்தலாம். கடுக்காய் பொடியில வந்து தோற்பு சுவை வந்து நிறைய இருக்கிறதுனால நீங்க காலைல எழுந்த உடனே எடுத்து வாயில வைக்கும் போதே அதோட சக்தி வந்து பாத்தீங்கன்னா மண்ணீரல் கிடைச்சிரும். அதுக்கு அந்த ஒரு நாளைக்கு உண்டான தேவையான சக்தி வந்து நீங்க நாக்குல படும்போதே உங்களுக்கு அந்த சக்தி வந்து பாத்தீங்கன்னா கிரகிக்கப்படும். இன்னொன்னு கடுக்காய் பொடி நீங்க முழுங்குனீங்கனாலும் எந்த தவறும் கிடையாது. ரொம்ப நல்ல விஷயங்க. நிறைய சத்துக்கள் நிறைந்த ஒரு காய் அது. ஏன்னா அதை பத்தி நிறைய பழமொழிகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு மகத்துவமான விஷயம் கடுக்காய் வந்துட்டு சித்த மருத்துவத்துல ரொம்ப அற்புதமா பயன்படக்கூடிய விஷயம் அது. அதே மாதிரி நீங்க எப்படி வந்து உணவு எடுத்துக்கணும் அப்படின்னா மனசுக்கு பிடிச்ச தரமான உணவு ஆரோக்கியமா இருக்க மாதிரி பார்த்து இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பட் ஆனால் நீங்க இந்த பால், மைதா, வெள்ளை சர்க்கரை, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம் இதெல்லாம் தவிர்த்துட்டு உங்களோட மனசுக்கு பிடிச்ச தரமான உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப சீரா இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அது. அந்த மாதிரி இந்த பழமொழிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய சொன்னதான் நம்ம பசித்து புசி நொறுங்க தின்றால் 100 வயது. நொறுங்க தின்றால் அப்படின்னா நல்லா மென்னு சாப்பிட்டா அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னு. நல்லா நொறுங்க நீங்க சாப்பிட்டீங்கன்னாவே நொறுங்கன்னா நிறைய பேர் நம்ம அதிகமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் கூட இருக்கு. இப்ப சில பேர் அந்த மாதிரி கேட்பாங்க. நொறுங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல வாயில போட்டு நல்லா அசை போட்டு சாப்பிடுறதுங்க. கூழ் மாதிரி அரைச்சி உள்ள தள்ளணும். அந்த மாதிரி சாப்பிட்டா உள்ளுறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேலைகள் வந்து எளிமையா இருக்கும். அதிகமா சிரமப்படாது. அதோட ஆயுளும் அதிகமா இருக்கும். உள்ளுறுப்புகள் நல்லா ஆரோக்கியமா இருந்தாவே நம்மளோட வாழ்நாள் வந்து இயல்பான வாழ்நாள் வந்து கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னு. அதுக்கு அடிப்படையா நம்ம பசித்து புசிக்கணுங்க. பசித்து புசிச்சாவே நம்ம கண்டிப்பா வந்து 100 வயது வரைக்கும் எல்லாருமா இருக்க முடியும். ஆனா நவீனம் வந்து பாத்தீங்கன்னா நேரத்துக்கு சாப்பிடு அப்படிங்கிறது அது ஒரு ரொம்ப தவறான விஷயங்க அது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விடுமுறை நாள்ல வந்து பாத்தீங்கன்னா எந்திரிக்கிறதே நம்ம வந்து 8 மணிக்கு தான் எந்திரிப்போம். அவன் காலைல 8:30 மணி 9 மணிக்கு சாப்பிடுன்னா எந்திரிச்சோன்னா உடனே சாப்பிடுற மாதிரி ஆயிரும். நம்ம ஓய்வுல இருந்து பாத்தீங்கன்னா ரெப்ரெஸ் கூட ஆயிருக்க மாட்டோம். இந்த மாதிரிலாம் சில பேர் வந்து சாப்பிடுவாங்க. அதெல்லாம் தவறான விஷயங்க. அத நேரத்துக்கு சாப்பிடு அப்படிங்கிறது வாட்சுக்கு நம்ம பார்த்து மரியாதை கொடுத்து சாப்பிடக்கூடாது. நம்ம உடம்ப உணர்வுகளை அறிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உணவு எடுத்துக்கணும். அதுதான் வந்து சரியான விஷயம். ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு நாளைக்கு வேலைப்பளு அதிகமா இருக்கு. நிறைய தூரம் வந்து பயணம் பண்றீங்க. நேரமா எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட பசிக்கிறோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் வந்துடும். உணவு வந்து தேவைப்படும் நிறையா. இதே வந்து வீட்டுல இருக்கீங்க அதிகமா எங்கேயும் பயணம் இல்லை அமைதியா இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்துல ஒரு உணவு தேவை இருக்கும். அதனால இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல சாப்பிட்டே ஆகணும் கண்டிப்பா. உணவுக்கு முன் உணவுக்கு பின் அப்படின்லாம் ஒரு அட்டவணை போட்டு அவங்கள சாப்பிட வச்சுட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து ஒரு கொடூரமான விஷயமா வந்து நான் பாக்குறேங்க. என்ன சொல்லணும்னா நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னா ஒருத்தரை கெடுக்கணும் அப்படின்னா பசி இல்லாதப்ப சாப்பிட வச்சிருங்க அப்படின்னு ஒரு சிம்பிளா சொன்னாவே போதும். நம்ம அன்பா சொன்னாலும் சரி எப்படி சொன்னாலுமே ஒருத்தர் வந்து பசி இல்லாதப்ப நம்ம வந்து சாப்பிட வைக்கணும் அப்படின்னாவே அவங்க கெட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து மீனிங் அது. ஏன்னா அவ்வளோ உள்ளுறுப்புகளோட இயக்கம் வந்து ரொம்ப அதீத அளவில் இருக்கும். அதெல்லாம் தேவையில்லாததாங்க. உடம்புக்கு அவங்களுக்கு தேவை பசிக்குது அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து எடுத்துக்க போறாங்க. நம்ம வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தி சாப்பிடலாம். இந்த விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்ல. பசிக்கலையா சரி பரவாயில்ல கொஞ்சமா டேஸ்ட் பண்றீங்களான்னு கேட்பேன். இல்ல அதுவும் வேண்டாம்னா அவங்க விட்டுலாம் தப்பு இல்லைங்க. கண்டிப்பா இன்னொரு நாளைக்கு பசிக்கிறப்ப வந்து நம்ம சாப்பிட போறாங்க. நம்ம வந்து ரொம்ப வேண்டப்பட்டவங்களா இருக்கும் அன்புக்குரியவங்களா இருக்கட்டும் எவ்வளவு க்ளோஸா இருந்தாலுமே எவ்வளவு உறவினர் இருந்தாலும் அவங்க பசி அறிஞ்சு நம்ம வந்து உணவு கொடுக்கணும். ஏன்னா அவங்க உடல் வந்து விலை மதிக்க முடியாதது. நம்ம வீட்டுல சாப்பிட்டு போனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியா இருக்கணும் நல்லா இருக்கணும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம இருக்கணும். நம்ம கட்டாயப்படுத்தி இங்க வந்து சாப்பிட்டு போய் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தொந்தரவு அனுபவிக்க கூடாது.
வாந்தி ஆகுறது பேதி ஆகுது அனுப்பிச்சு அங்கே போய் நம்மள தான் திட்டிட்டு இருப்பாங்க. இங்கே போய் இப்படி சாப்பிட்டேன், வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், சாப்பிட வச்சுட்டாங்க, வேற வழி இல்லை, சொன்னாங்கன்னு கேட்டேன். அப்புறம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அழைப்புக்கு போனால் சாப்பிட்டாவணுங்கிற பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா பசியே இல்லாமல் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 10 வீட்டுக்கு போனோம்னா எல்லா இடத்துலையும் சாப்பிட்ற மாதிரிலாம் சில இடத்துல கட்டாயப்படி சாப்பிட வச்சுருவாங்க. அவங்க ஒரு 4 நாள் அப்படி அழைப்புக்குலாம் போயிட்டு வந்தாங்கன்னாவே வந்து படுத்துருவாங்க சில பேர்லாம். கேட்டா வெளியில அழைப்புக்கு போயிருந்தேங்க, அதனால உடம்பு ஒன்றும் சரியில்லை, பயணம், எல்லா வீட்லயும் சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன், அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20 டீ குடிச்சேன், 30 டீ குடிச்சேன் அப்படிம்பாங்க. இதெல்லாம் கண்டிப்பா வந்து தவிர்க்கப்படணுங்க. நம்ம என்னதான் அழைப்பு போனாலும் அவங்கள்ட்ட அமைதியா எடுத்து சொன்னா அந்த புரிஞ்சிக்கக்கூடிய நிலைமையில இருக்கவங்க கண்டிப்பா நம்ம புரிய வைக்கலாம். இல்லைங்க, நான் அந்த மாதிரி அழைப்புல இருக்கேன், காலையில இருந்து நிறைய வீடுகளுக்கு போயிருக்கேன், இந்த மாதிரி நான் உடம்பு ஒத்துழைக்காது, வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஏதோ தண்ணி குடிச்சிட்டு அமைதியா வந்து கிளம்பி வரலாம். அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க வீட்டுல சாப்பிடலாம், ஒரு நாள் விருந்தே கூட கொண்டாடலாங்க, தவறு கிடையாது. எல்லாமே உடம்போட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள். நம்ம இந்த மாதிரி நம்ம அறியாமையாலும் சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேர்லையும் நம்ம எடுத்துக்கிறத முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அது ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம எல்லாமே கண்டிப்பா நம்ம தவிர்க்க முடியும். அதே மாதிரி உடம்புல வந்து கழிவு நீக்கம் நடந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களோட வேலை என்னன்னா அமைதியா வந்து அதை உணர்ந்து நீங்க வந்து அனுமதிக்கணும். இப்ப சளி வெளியேறிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம பயப்படக்கூடாதுங்க. யாருமே வந்து நமக்கு யூரின் வருது, மோஷன் வருதுன்னு சொல்லி டாக்டர் போய் நிக்க மாட்டோம். ஆனா சளி வந்துருச்சுன்னா உடனே போய் ஐயோ டாக்டர் எனக்கு சளி வந்துருச்சு, அஹ், நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, எப்படியாவது எனக்கு வந்து ஆஃப் பண்ணணும் இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தேக்கி வைக்கிறது வந்து முயற்சி நடக்கிறது அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயம். அதனால முடிஞ்ச வரைக்கும் சளி வருது அப்படின்னா அதை அமைதியா வந்து வெளியேற்றுற உடம்பு வெளியேற்றும். நீங்க அதுக்கு ஒத்துழைச்சீங்கன்னா போதுங்க. செரிக்கப்படாத உணவு தான் சளியா மாறி வெளியே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம சரியா தூங்காம, சரியா சாப்பிடாம, சரியா ஓய்வு எடுக்காம உள்ளுக்குள்ள தேக்கி வைக்கப்பட்ட கழிவுகள் வந்து உடம்பு வந்து நீரா மாத்தி முதல்ல வெளியேற்றும். மூக்கு ஒழுகுதல் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கட்டி கட்டியாகி பச்சை கலராகவும் வெள்ளை கலராகவும் சளியை கட்டி கட்டியா மாத்தி வெளியே தள்ளி அதுக்கப்புறம் அதோட கடைசி ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இருமல் வர வச்சு கொஞ்சம் கொஞ்சம் உடம்புல ஒட்டிட்டு இருந்தாலும் நல்லா இருமலை வந்து அதிகப்படுத்தி அது சளியை வந்து வெளியேற்ற வைக்கிறது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான வேலையை வந்து உடம்பு வந்து உயிர் சக்தி வந்து நமக்கு செஞ்சு கொடுக்கும். இதுக்கு வந்து ஒத்துழைக்கிறதா நம்மளோட வேலைங்க. இதுக்கு வந்து நம்ம உயிர் சக்திக்கு எதிரான மருந்து மாத்திரைகள் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு உள்ள போடும்போது கழிவுகள் எல்லாம் வந்து தேக்கி வைக்கப்பட்டுச்சுன்னா அது அடுத்தடுத்த வியாதிக்கு நம்ம அடிப்படையா அது வந்து அமையும். நம்ம எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவமனையும் மருத்துவத்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உண்டாயிரும். அதுல முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கழிவுகளை வந்து அடக்கி வைக்க கூடாது. அடுத்து நம்ம இந்த கிராமங்களை எல்லாம் பார்த்துருப்போம். அவங்களாம் நேரமா எந்திரிச்சிருவாங்க. நீங்க நேரமா அவங்களாம் 3 மணிக்கு எந்திரிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னமும் கூட அந்த மாதிரி கிராமங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நம்ம ஊர்லயே இருக்கு. அந்த ஏஜெல்லாம் பாருங்க ரொம்ப யதார்த்தமா இருப்பாங்க, ரொம்ப இலகுவா இருப்பாங்க. அவங்க உடல் அளவுலயும் சரி மனத அளவுலயும் சரி ரொம்ப இலகுவா இருப்பாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த உணர்வுகளை வந்து சரியா மதிக்கிறாங்க. இரவு நேரமா தூங்க போயிடுறாங்க. நிறைய கிராமங்கள் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா 6:30 மணி 7 மணிக்கெல்லாம் விளக்கணைச்சிட்டு தூங்க போற கிராமங்கள்லாம் இருக்கு. அவங்கலாம் பாத்தீங்கன்னா காலையில 3 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. 3 மணிக்கு எந்திரிச்சு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வயல் வேலைகளா இருக்கட்டும் மற்ற வேலைகளா இருக்கட்டும் எந்திரிச்சு அதிகபட்சம் 4 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. போய் ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா உழைப்பாங்க. மதியம் வரைக்கும் நல்லா உழைப்பாங்க. அதுக்கப்புறம் அதிகபட்சம் ஈவினிங் வரைக்கும் கூட சில உழைப்பாளிகள்லாம் இருக்காங்க. உழைச்சி முடிச்சுட்டு வந்து அந்த பசி அறிஞ்சு அவங்க சாப்பிட்றது, அவங்க அந்த வேலையோட இடையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயல்வெளியில் படுத்து தூங்குறது, அப்புறம் இரவு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறது, வந்தோடனே மறுபடியும் படுத்து தூங்குறது, இந்த மாதிரி ரொட்டீன் லைஃப்ல இருப்பாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வியாதியும் இல்லாம ரொம்ப ஒரு ஆனந்தமா இருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம பேசி பார்த்தோம்னாவே தெரியுங்க. அவங்களோட ஏஜும் நம்ம நகரவாசிகளோட ஏஜையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தாவே எந்த அளவுக்கு அவங்க அதை உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் மதிச்சு வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க, எவ்வளவு ஆரோக்கியமா இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம உணர முடியும் நம்ம.
அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மரபு மருத்துவங்கள், இந்த உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாம் சரியா கடைபிடிக்கணும். சரியா கடைபிடிக்கல அப்படின்னா, இதுல ஏற்பட தொந்தரவுக்கு வந்து நம்ம உடனே மருந்து, மாத்திரை, ஊசிகள் அப்படின்னு போறதோ, இல்ல வந்து ஏதாவது மூலிகைகளோ, ஆஹ், மற்ற மருந்துகளையோ நாடி போறது வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டைம் அதை நாடி நாடி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தொந்தரவு. எப்பயாவது வந்து ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு, அது வேற வழி இல்லை அப்படின்னு நீங்க வந்து மூலிகைகளோ மற்ற விஷயங்கள் வந்து ஒரு டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் தவிர்க்கணுங்க. உடம்போட இயல்பை புரிஞ்சுட்டீங்கன்னா, உடலே மருத்துவர், உணவே மருந்து அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுட்டீங்கன்னா, இது எதுவுமே தேவையில்லை. உங்களோட உயிர் சக்தி எல்லா வேலையும் செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க இந்த இடத்துல. இந்த உயிர் சக்தியை நம்ம கெடுத்து வைக்கும் போது தான் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறு உந்து அப்படிங்கிற மருந்து தேவைப்படும். அந்த மறு உந்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அளவா எடுத்துக்கணுங்க. இந்த மறு உந்தையும் வந்து அளவுக்கு அதிகமா எடுத்துக்கும் போது அதையும் சேர்த்து சீரணிச்சு உடம்பு வந்து வெளியேற்றுற ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம மருந்தில்லா ஒரு வாழ்வியல் இருக்கிறது அனைவருக்கும் வந்து நல்ல விஷயம். முடிஞ்ச வரைக்கும் வேற வழி இல்லை எடுத்துட்டு இருக்கு அப்படின்னாலும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறதுக்கு பாருங்க. இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கடைபிடிச்சீங்கன்னாவே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களால உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் மதிப்பளிச்சு கண்டிப்பா வந்து மருந்தில்லா ஒரு நோய் இல்லா அந்த நிலைக்கு நம்ம வந்து போக முடியும். அது மாதிரி இப்ப இருக்கிற மரபு மருத்துவம்லாம் வந்து பாத்தீங்கன்னா முழு வளர்ச்சி அடைஞ்சது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே 10,000 வருஷம் 5,000 வருஷம் 8,000 வருஷம் முன்னாடியே சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க எல்லாமே. நம்ம அதை முறையா பின்பற்றினாவே இதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதை பின்பற்றினாவே நம்ம ஒரு ரொம்ப ஆரோக்கியமா இருக்க முடியும் கண்டிப்பா. ஆனா இப்போ இந்த நவீன மருத்துவம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு வளர்ச்சி நிலையில தான் இருக்கு. ஏன்னா நாளுக்கு நாள் வந்து வளர்ந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அது இன்னும் வந்து அவங்க முடிவடையல. அது கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்கு. ஆனா ஒரு பக்கம் எவ்வளவு வளர்ச்சி அடையுதோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நோயாளிகளும் பெருகிட்டு இருக்காங்க. நோயாளிகள் ஒண்ணு அறிவியல் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, மருத்துவமனைகள் வந்து நல்லா வேலை செய்யுது, அந்த மருத்துவம் நல்லா வேலை செய்யுது, அவங்க எடுக்கிற பரிசோதனைகள் எல்லாமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா அங்க நோயாளிகளே இருக்கக்கூடாதுங்க. மருத்துவமனையும் வந்து அந்த வளர்ச்சியே இருக்காது. ஆனா ஒரு பக்கம் மருத்துவமனைகளும் வளர்ந்துட்டு இருக்கு, மருத்துவமும் வளர்ந்துட்டு இருக்கு, நோயாளிகளும் வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்காங்க. வீட்டிற்கு ஒரு நோயாளி அப்படிங்கிற மாதிரி அது போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அது வந்து வீட்டிற்கு இந்த அந்த எண்ணிக்கையும் வந்து கூடும் போல. ஆஹ் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூளைக்கு மூளைக்கு முளைச்சிட்டு இருக்க மெடிக்கல் ஷாப்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த வணிகம் அது வந்து பாத்தீங்கன்னா பெட்டி கடை மாதிரி ஒவ்வொரு பக்கமும் முளைச்சிட்டு இருக்கு. எந்த இடத்துல எவ்வளவு கடை இருந்தாலும் விற்பனை ஆயிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு ஊர்ல வந்து புரிதல் இல்லாம பயங்கள் வந்து விதைக்கப்பட்டுட்டு இருக்கு. அது மீடியாக்கள் மூலமா வர்ற செய்திகளும் நம்ம வெளியில கேள்விப்படுற விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயமுறுத்தல் மாதிரியே இருக்கும். நம்ம யாரெல்லாம் வந்து உடலோட மொழிகளை வந்து சரியா புரிஞ்சுக்காம அதன் பின்னாடி பயத்துல ஓடுறோமோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சிக்கி அதுக்கு ஒரு பொருளாதாரம் இழப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாவும் இருக்கு. ஏன்னா நம்ம சிகிச்சைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட உரையாடும் போது லட்ச லட்சமா வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ணியிருப்பாங்க. அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த உறுப்பை காப்பாற்ற முடியுதா, அவங்களால அந்த உயிரை காப்பாற்ற முடியுதா அப்படின்னா பல நாட்கள் வந்து மருத்துவமனையில இருந்து அந்த ஒரு உயிரை வந்து இழந்துட்டு வர்ற சூழ்நிலை தான் இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஹெவியா வந்து மருத்துவம் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா திரும்பி வரணும். வந்தாலும் அதிக நாள் அவங்களால வாழ முடியறது இல்ல. கொடுக்கப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஹெவியா இருக்கு. சமீபத்துல நான் ஒரு நண்பர்கிட்ட உரையாடும் போது 2 நாளைக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்ட விஷயம், அந்த கொரோனா டைம்ல 14 நாட்கள்ல அவருக்கு வந்து போடப்பட்ட ஊசிகளோட எண்ணிக்கை 148, இன்க்ளூடிங் ஸ்டிராய்டுங்க. அவங்க சொன்ன விஷயம் அது. அவங்களோட உடல்நிலையை எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது இப்போ 4 வருஷம் ஆச்சு. அவங்களோட ஆரோக்கியம் வந்து டிராஸ்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா தொந்தரவு ஏற்பட்டிருக்கு.
அது அவங்க வாயாலேயே அது சொன்னாங்க. ஏன்னா அது உடம்ப வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு தான் அங்க போறாங்க. ஒரு நோயில இருந்து நான் தற்காத்துக்கணும் அப்படின்னு போறாங்க. ஆனா இவ்வளவு ஊசிகளும் ஆன்டிபயோட்டிக்கும் ஸ்டிராய்ட்ஸும் அவங்களோட உடம்ப எவ்வளவு பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள மூலியமா கேட்டு தெரிஞ்சுட்டு நான். ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் மீட் பண்ணும்போது அந்த பாதிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கொடுமையா இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த கால்கள்லாம் பாத்தீங்கன்னா 2022 23 வந்து பாத்தீங்கன்னா வர்ற கால்கள் எல்லாமே இந்த ஸ்டிராய்ட்ஸ் வந்து அதிகமா எடுத்துக்கிட்ட நபர்கள் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இடுப்பு எலும்பு தேஞ்சு போற பிரச்சனை வந்து நிறைய இருந்துச்சுங்க. நண்பர்கள் மூலமா வந்து வர்ற கால்கள் எல்லாமே இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க பயன்படுத்திக்கிட்ட மருந்துகள் எல்லாமே அந்த எலும்பு தேய்மானம் ஆகிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து ஆண்மை குறைபாடு. இந்த மாதிரி மருந்துகள் மாத்திரைகள் ஊசிகள்லாம் அதிகமா எடுத்து 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 பாத்தீங்கன்னா ஆண்மை குறைபாடு அதுக்கு ஆதாரங்களா இப்ப முளைச்சிட்டு இருக்க ஃபெர்டிலிட்டி சென்டரை வந்து சொல்லாங்க. இன்ஃபெர்டிலிட்டி சென்டர் சொல்றாங்க இருக்கு இல்லைங்களா? முளைச்சிக்கிட்டே இருக்குங்க. இப்ப எங்க பார்த்தாலும் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சின்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. நம்ம ஆரோக்கியத்துல ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்காக ஒரு மருத்துவமனை நோக்கி ஓடுற சூழ்நிலையை நோக்கி இந்த சமூகம் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிக கொடூரமான விஷயம் அது. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த 80ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு முக்கோணம் போட்டு குடும்ப கட்டுப்பாட்டுக்கு அவ்வளோ விளம்பரங்கள் வந்து அரசாங்கம் வந்து விரிச்சிட்டு இருக்கோம். எங்க பார்த்தாலும் அந்த சிவப்பு நோக்கம் கண்ணில் படுற மாதிரி போட்டுருப்பாங்க. ஏன்னா மக்கள் தொகை கட்டுப்படுத்துறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் வந்து அப்ப முன்னெடுத்தாங்க. ஆனா இப்ப அப்படியே வந்து ஆப்போசிட். இந்த கடந்த ஒரு 30 ஆண்டுகள்ல இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பூதாகரமா இருக்கு. நீங்க அந்த சாலையில போகும்போதே நீங்க டிராவல் பண்ணும்போதே போட் பாத்தீங்கன்னாலும் தெரியும். கருத்தரித்தல் மையங்களோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் வந்து பெருகிட்டு இருக்கு ரொம்ப. அதனால இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம வந்து உணரணும். இதை நம்ம உணர்றது மட்டும் இல்லைங்க, அடுத்த தலைமுறைக்கு இதை வந்து கடத்தப்பட வேண்டிய கட்டாயத்துல நம்ம வந்து இருக்கோம். ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷன் தான் இது வந்து. நம்ம ரொம்ப எளிமையா வந்து நினைச்சுக்கிறோம். நம்ம வேலைக்கு போறோம், வர்றோம், படிக்க வைக்கிறோம், இதெல்லாம் பண்றோம், அதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம வந்து முன்னேற்றம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்ப இருக்கிற மனித சமுதாயம் வந்து ஒரு அடுத்த தலைமுறையை கூட உற்பத்தி செய்ய முடியாத இக்கட்டான ஒரு இழிவான சூழ்நிலைன்னு சொல்லலாங்க. அந்த ஒரு விஷயத்தை கூட பண்ண முடியாத நிலைமையில நம்ம இப்ப இருக்கிற தலைமுறை வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு கொடுமையான கொடூரமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதனால எல்லாருமே வந்து இந்த ஆரோக்கியத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களோட நண்பர்கள், உறவினர்கள், உங்க சுற்றத்திட்ட வந்துட்டு இதை பேசிட்டே இருங்க. அவங்க உங்களோட ஆரோக்கிய மேம்பாடை பார்த்து கண்டிப்பா அவங்களும் வந்து இதை உணரணும், அவங்களும் கடைபிடிக்கணும். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருந்தில்லா ஒரு சமூகத்துல வந்து இயல்பா இயற்கையா வாழ்றது தான் நம்ம இறைவனுக்கு செய்யற ஒரு மிகப்பெரிய தொண்டு. ஏன்னா உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அது மாதிரி இந்த ஆலயத்தை வந்து நம்ம எப்படி பராமரிக்கணுமோ அதே மாதிரி நம்ம உடம்பையும் வந்து எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியா வச்சுக்கணும். நல்ல விஷயங்களை வந்து மனசுக்குள்ள வச்சிருக்கணும். நிறைய பேத்துக்கு இதை கொடுக்கணும் அப்படிங்கறத ஒரு எல்லாரும் ஒரு உறுதியாவே இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இப்ப ஆரம்பிச்சா கூட அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல இந்த இந்த ஜெனரேஷன் கேப்ல வந்து ஒரு 30 வருஷத்துல எவ்வளவு தூரம் பின்தங்கி இருக்குமோ அது கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்த தலைமுறைகள் மருந்து மாத்திரை இல்லாம அவங்களோட உடம்ப வந்து எப்படி வந்து தற்காத்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்மளால கொடுக்க முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உடலின் மொழி அப்படிங்கிற விஷயத்த எல்லாருமே எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க. யாராவது ஒரு தொந்தரவு இருக்குன்னா என்ன தொந்தரவுன்னு நீங்க கேட்டீங்கன்னாவே அடிப்படை விஷயங்கள் இது எல்லாமே. பசிச்சு சாப்பிடுங்க, தாகமடிச்சு தண்ணி குடுங்க, நல்லா இரவுல தூங்குங்க. அட்லீஸ்ட் உங்களால கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் இது. அவங்களுக்கு புரிய வைக்கிறது, உணர்த்துறது. இந்த மாதிரி இருந்தேன் நான் சரியான அப்படின்னு சொன்னீங்கன்னாவே கண்டிப்பா அவங்களாலே அது இருக்க முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இந்த உடலின் மொழிகளை வந்து புரிஞ்சுக்கோங்க. அறிவியல் வளர்ச்சி உங்களோட நோயை குறைக்கல, மாறா வந்து பல மடங்கு கெட்டு போய் தான் கிடக்குது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்திருப்பீங்க. ஆனா
மேலும் வந்து உணர்றதுக்கு நீங்க உங்களுக்கு நடந்துட்டு இருக்க விஷயங்களை வந்து நீங்க அசை போட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம ரசாயனம் வந்து எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்போட உணர்வுல வந்து கூறுகெட்டு போக செய்யுங்க. சொல்லுவாங்க இல்லைங்களா? என்ன கூறுகெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இதுலதான் வந்து ஆரம்பிக்கும். நம்மளோட ஆரோக்கிய குறைபாடு தான் நம்மளோட உணர்வுகளை வந்து மழுங்கி போக செய்யும். அதுதான் வந்து சொல்லுவாங்க. கூறுகெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எளிமையா சொல்லுவாங்க. அதனால அந்த விஷயத்துக்கு இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள். ரசாயனங்களை முற்றிலும் தவிர்க்கிறதே நல்லது. நம்ம வாயில வந்து ஒரு விஷயம் போகுது அப்படின்னா அது உணவா மட்டும்தான் இருக்கணும். எந்த ஒரு ரசாயனம் ஒரு ப்ரெஸ் பண்றதுக்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ எதுக்காகவும் வந்து ரசாயனங்கள் வந்து இருக்கவே கூடாது. பாடி ஸ்ப்ரேயா இருக்கட்டும், தலைக்கு போடுறதா இருக்கட்டும், உடம்புக்கு போடுற சோப்பா இருக்கட்டும், இதை பத்தி நம்ம நிறைய கடந்த வகுப்புகளில் பார்த்துருக்கோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த 24 ஹவர்ஸ்ல நீங்க திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ரசாயனம் வந்து நம்ம பயன்பாட்டில் இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்து கட் பண்ணி இயல்பா இயற்கையா வந்து நீங்க கடைபிடிச்சு எல்லாரும் வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறது பிரபஞ்ச பேராற்றல்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்து கிடைக்கணும். எல்லாருக்குமே அந்த ஆசீர்வாதம் இருக்குன்னு நம்புறேன். ஆஹ் இவ்வளவு நேரம் அமைதியா கேட்டிருந்த எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்களும் நன்றிகளுங்க. நம்ம இப்போ நிகழ்வு வந்து இன்றைய நிகழ்வு வந்து இதை முடிச்சுக்கலாம். அடுத்து கேள்வி பதிலுக்குள்ள வந்து நம்ம போகலாம். அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். சித்ராமா. நன்றிகள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் மிகச் சிறப்பாக தேவராஜன் ஐயா, டாக்டர் தேவராஜன் அக்குபஞ்சரிஸ்ட் தேவராஜன் ஐயா அவர்கள் மிகச் சிறப்பாக உடலின் மொழி என்ற தலைப்புல மருந்தில்லா மருத்துவம் என்ற விஷயங்களை ஐயா நிறைய விஷயங்களை நம்ம கொடுத்தாங்க. உண்மை, அது அத்தனையும் உண்மையை முதல்ல ஐயா வாழ்த்திடலாம். ஆஹ் அதற்கு முன்பாக அவரோட அந்த தொகுத்து நம்ம கொடுத்துடலாம். ஐயா சொல்லியிருக்காங்க, நாம வந்து உணர்வுகள் என்ன என்றால் என்ன, உணர்ச்சிகள் என்றால் என்ன. உடல் வந்து அந்த உடல்ல இருக்கக்கூட அந்த உணர்வுகளை வந்து தணிக்கப்பட வேண்டும், அளவோடு முறையோடு இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, உணர்ச்சிகள்னா கோபம், பயம், துக்கம், கவலை, மகிழ்ச்சி இவைகள் எல்லாம் அதிகமானால் அதுதான் உணர்ச்சிகள். தூங்காம இருந்தா என்னென்ன விளைவுகள் உண்டாகும், மறுநாள் நம்ம உணர்ச்சிகளை எவ்விதமாக வெளிக்கொணருவோம், கோபமாக, வருத்தமாக, ஏதோ ஒரு விதத்துல அந்த உணர்ச்சிகளை நம்ம வெளிக்கொண்டுடுவோம். அது மட்டும் இல்ல, ஐயா சொன்ன நிறைய விஷயங்கள் பார்க்கும்பொழுது உண்மை அதுதாங்க. நம்ம நிறைய அதிகப்படியான ஸ்டீராய்டு மருந்துகள் எடுத்துக்கிறதாகட்டும், இந்த உணவின் மூலமாக நம்ம சரி பண்றதே கிடையாது. நம்ம வச்சிருக்கிறதுனா டயத்துக்கு சாப்பிடணுன்ற ஒரு விஷயங்கள். அப்புறம் தூங்குவது பத்தி ஐயா சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா வந்து நைட்ல அந்த கல்லீரனோட நேரம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 11 to 3 சொல்லுவாங்க. ஆனா அப்பதான் நம்ம என்ன பண்றோம், வெறும் அந்த ஒர்க் பண்றவங்க மட்டும் இல்ல, நாமள கூட நம்ம பாத்தீங்கன்னா எனி டைம் வந்து மொபைல்ல இருக்கும். அதுல இருந்து நம்ம வெளியே வரணும். அப்பொழுதுதான் வந்து அந்த மெலட்டனின் என்ற அந்த சுரப்பி சுரந்து நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த கல்லீரலான அந்த ராஜ உறுப்புகள்லாம் சரியா இயங்கும்ன்றத ஐயா ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. ஓய்வு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஓய்வுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், உறக்கத்திற்கு மரியாதை கொடுக்கணும். அந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகள்னு சொல்லும் பொழுது அது வந்து சிலத சாரி உணர்வுகளை தணிக்கப்படுறது வந்து அது ஒரு அளவு முறைன்னு ஒண்ணு இருக்கணும். அது வந்து அளவு மீறி போகும் பொழுது பலவிதமான அவமானங்களை இந்த சமுதாயத்துல நாம சந்திக்க வேண்டி வரும்னு சொல்லி ஐயா சிறப்பா சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் அதை பத்தி எல்லாம் பேசினாங்க. உண்மை, அந்த ஐயா சொன்ன மாதிரி 80s பாத்தீங்கன்னா நிறைய அப்பெல்லாம் நிறைய இந்த குழந்தை அந்த ஆப்ரேஷன் பண்ணணும், வேண்டாம் இதோட போதும், 2க்கு மேல் வேண்டாம், இப்படி எல்லாம் நிறைய விளம்பரங்களை நம்ம பார்த்திருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த விளம்பரங்களே கிடையாதுங்க. சுத்தமா அந்த விளம்பரங்கள் கிடையாது. எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட அந்த விளம்பரங்கள் இல்லாம தான் இருக்கு. ஆஹ் அதே மாதிரி ஐயா சொன்ன இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நான்வெஜ் அப்படின்னும் பொழுது மெடிசின்ல கண்டிப்பா வந்து அந்த மருத்துவத்துறையில இருக்கக்கூடிய அந்த மருந்துகள்ல அத அந்த மற்ற விலங்கினம் அந்த மூலக்கூறுகள் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஐயா சொன்னது அதுவும் உண்மைதான்.
அதை நம்ம அனைவருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ஹார்ட் ஆப்ரேஷன் பண்றாங்கன்னா, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்றவங்களுக்கு வெஜ் நான்வெஜ்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லே அவங்க உணவுகள் கொடுப்பாங்க. அப்போ வெஜிடேரியனுக்கு வந்து சூப் கொடுப்பாங்களா, வெஜிடேரியன் சூப்புன்னு சொல்றாங்க. பட் அது கிடையாது, நான்வெஜ் சூப் தான் கொடுக்குறாங்கன்றது அங்க இருந்தவங்க தெரியப்படுத்தினதா எனக்கு. ஏன்னா எங்க வீட்டுல நடந்திருக்குன்றதுனால நான் சொல்றேன். அது மாதிரி அதே மாதிரி ஐயா சொன்ன இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த கடுக்காயை எடுத்துக்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மண்ணீரலுக்கு தேவையானது கடுக்காய், துவர்ப்பு சுவை. அப்போ கடுக்காய் தேவை. அப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, காலையில் இஞ்சி, நண்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய்ன்னு சொல்லுவாங்க. இந்த முறைகளை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே நமக்கு வந்து உடல் அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் போகும். அதிகப்படியா நம்ம எடுத்துக்கிறதான அலோபதி மருந்துகளால விளையக்கூடிய அந்த தீய விளைவுகள் மற்றும் அந்த ஐயா சொன்னாங்க, அந்த மருந்து மாத்திரைகளால உண்டாகக்கூடிய விஷயங்கள் மட்டும் சொல்லல. நாம என்ன பண்றோம், அந்த உடலுக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்துக்கள் எதுவுமே கொடுக்கறது இல்லை. எப்ப தேவையோ அதை நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. தேவையில்லாத போதுதான் நம்ம வந்து அதிகப்படியா அந்த ஃபாஸ்ட் ஃபுட் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். நன்றிங்க ஐயா. ரொம்ப இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி சொன்னீங்க. நேரம் கருதி நம்ம அடுத்ததா கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போக இருக்கிறோம். ஐயா உங்களை வாழ்த்திடலாம். இவ்வளவு அருமையாக அந்த உடலின் மொழியை பத்தி ரொம்ப சிறப்பாக நமக்காக பல விஷயங்களை தொகுத்து வழங்கிய டாக்டர் தேவராஜன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் ஐயா அவர்கள் உடல் நலம், நீலாயும், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ்க வளமுடன். அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஒரு சிறிய முக்கிய அறிவிப்புகளை தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போயிடலாம். அடுத்த நிகழ்வாக பார்க்கும் பொழுது 8:30 மணிக்கு இறையாசிரியர்கள் அனைவரும் வந்து இந்த தற்சோதனை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருக்கிறோம். அந்த கலந்து கொண்டு அனைவரும் ஆண்மை தூய்மை பெறுவோம். அதிகாலை 4 மணி முதலே நமக்கு வந்து இந்த மார்கழி தினத்துல வந்து 4 மணி முதலே நமக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல அனைவருமே கலந்துக்கிட்டு அனைத்து பயிற்சிகளையும் செய்து தவம் அனைத்து விஷயங்களையும் செய்து அனைவரும் தூய்மை பெறுவோம். அது மட்டும் இல்லாம காலை 9 மணிக்கும் மாலை 3 மணிக்கும் பாத்தீங்கன்னா சிறப்பு தவங்கள் இருக்கு. அதிலையும் நாம் அனைவரும் கலந்து கொள்ளணும். அடுத்ததாக கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறோம். வாழ்க வளமுடன். கேள்வி பதில் கேட்க இருக்க அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அவங்க பெரிய நாயகி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக்க சிறப்புங்க ஐயா. உடலின் மொழி, நம்ம உடல் சொல்றதை கேட்டாவே போதும் அப்படின்றது ரொம்ப இன்னைக்கு நிறைய உதாரணங்களோட நல்ல எங்களுக்கு தெளிவா விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. நன்றி ஐயா. இப்போ நன்றிங்கம்மா. சொல்லுங்க. எனக்கு வந்து இப்போ ஒரே உணவே தினம் அந்த ஒரு உணவே பிடிக்குது அப்படின்னா அதே அப்படியே எடுக்கலாம் ஐயா? எடுக்கலாமா, கண்டிப்பா. வந்து அதுக்கு அதுல இருக்கிற சக்திகள் வந்து உங்களுக்கு தேவைப்படுற வரைக்கும் அந்த உணவு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா மாற்றி உண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் கண்டிப்பா. ஓ, இந்த நிலக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லைங்க ஐயா, ஆமாம்மா. அது எப்போ பார்த்தாலும் எனக்கு அது அது மேல ஒரு ஆர்வம். எப்பவுமே நிலக்கடலைன்னா எனக்கு ரொம்ப அது தினம் கூட அது சாப்பிட பிடிக்குது. ஆனா அது சாப்பிடக்கூடாது, டெய்லி சாப்பிடக்கூடாது. அப்படி இல்லைங்கம்மா. நீங்க தினந்தோறும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பா எடுத்துக்கலாங்க. அந்த சக்தி வந்து உங்களுக்கு உடலுக்கு தேவை இருந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தங்க. ம் ம் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இடையில எடுக்காம வந்திருப்பீங்க, அப்புறம் எடுத்துருப்பீங்க, இந்த மாதிரி நடந்திருக்கும். அதனால அது ஆமா. அது நம்மளோட பாரம்பரிய உணவு தாங்க. அதனால நீங்க வந்து எடுத்துக்கலாம். அதனால எந்த தொந்தரவும் கிடையாது. நீங்க ம் இரவு நேரத்துல ஊற வச்சுட்டு பகல்ல வந்து காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பச்சையாவே எடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்குங்க. அதோட செயல்பாடு நல்லா அவங்க உடம்புக்கு ஆரோக்கியமா வச்சிருக்காது. பாதாம், பிஸ்தா, மற்ற நட்ஸ்கள், விலையுயர்ந்த நட்ஸ்கள் இல்லாத விஷயங்கள் கூட அதுல இருக்கு. அவ்வளவு ஆரோக்கியமான விஷயங்கள். நீங்க தாராளமா எடுத்துக்கலாமா, எந்த தொந்தரவும் இல்லைங்க. உங்களுக்கு எந்த சரிங்க. அளவுக்கு உணவு சாப்பிட முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க பச்சையா சாப்பிடும்போது ஒரு கண்டிப்பா ம். வந்து ஒரு 2 உள்ளங்கை அளவுக்கு அவ்வளவுதான் சாப்பிட முடியும் உங்களால. ஆமா, அதுதான் ஒரு அளவோட தான். ஆமாங்க. அது நிறைய நீங்க இல்ல. தொடர்ந்து ஆமாங்க. அது நீங்க தாராளமா எடுத்துக்கலாங்க. எந்த தொந்தரவும் கிடையாது. அந்த அளவு வந்து உங்களுக்கு தெரியும். இவ்வளவு சாப்பிட்டா எனக்கு ஜீரணம் ஆகுறது கரெக்டா இருக்கு அப்படின்னு உங்க உடம்பு சொல்லும். அதை ம் உணர்ந்து ம் சாப்பிட்டீங்கன்னாவே நீங்க அடுத்த வேளை பசி வர்றதுக்கு அந்த கேப் விட்டு மறுபடியும் உணவு எடுத்துக்கும் போது எந்த தொந்தரவும் ஏற்படாதுங்க. அத ஆ. இல்ல நீங்க உணவோட ஒரு ஓரமா வச்சு நீங்க சாப்பிட்டீங்கனாலும், உணவு நேரத்துல சாப்பிட்டீங்கனாலும் தொந்தரவு கிடையாது. ஆனா அது சாப்பிட்டுட்டு அடுத்த வேளை பசி வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி அடுத்த வேளை உணவுக்கு போகணும். அது மட்டும் நீங்க ம். நல்லா பாத்துக்கங்க. சரிங்க. இன்னைக்கு ஒரு
புது புதுமையான, அதாவது எங்களுக்கு தெரிஞ்சதுதான்னாலும் அதுக்கு சரிங்க ஒரு தெளிவான விளக்கம் இன்னைக்கு எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, சரிங்க. உம், அந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் சொன்னீங்க இல்லைங்கய்யா. ஆமா ஆமா. அந்த நம்ம உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும் போது உணர்ச்சிகளுக்கு அப்புறம் வாய்ப்பு இல்லாம போகும் இல்லைங்கய்யா. கண்டிப்பாங்க. அது நீங்க இது சரியா இருந்துச்சுனாவே அது சரியா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆ. அடிப்படை விஷயங்க அது. அப்ப உணர்வுகளை நம்ம மதிக்காததால தான் உணர்ச்சிகள் நமக்கு விளைவுகள் தீயதா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பாங்க. கரெக்டா ஆ, புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமாங்க. ஏன்னா அது ஆமாங்க. இந்த அடிப்படை விஷயம், இந்த முதலாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உணர்வுகள்ங்க. அது உடம்பு வந்து சொல்லும். உடம்பு ம். சொல்லும்போது நம்ம சரியா பண்ணாத போது தான் அந்த பின்னாடி வர்ற விளைவுகள்ங்க அது. உணர்ச்சிகள் வந்து ம். பாத்தீங்கன்னா விளைவுகளா வந்து நிக்கும். கரெக்டுங்க. இப்போ நீங்க ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நீங்க இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப பசியில இருப்பாங்க. சில பேர் பசி தாங்க மாட்டாங்கன்னா, அந்த நேரத்துல போய் நீங்க பேசுனீங்க அப்படின்னாக்க எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க. அவங்களுக்கே தெரியாது. அது நான் அதுதான் ஆமா. நோட் பண்ணிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்க சொன்ன இதுதான் இப்ப நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் நோட்ல. அதான் அதான் அதாங்க. அதனால அது பத்தி அந்த தான் நோட் நேரத்துல பண்ணிருக்கேன். அதான் அதான். அந்த நேரத்துல சாப்பிட்டாங்கன்னாவோ, இல்ல மத்த விஷயங்கள் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அது உடம்புக்கு கிடைச்சிருச்சுன்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப கூலா அமைதியா இருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்கள்ட்ட கரெக்ட். பேசும்போது வந்து ரொம்ப எளிமையா பேசிட்டு இருப்பாங்க. இதே அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு வெளியில இருக்காங்க, இல்ல ஒரு விருந்துக்கோ, மத்த இடங்களுக்கோ போயிருக்காங்க, சமைக்கிறது லேட் ஆயிட்டு இருக்குன்னா, அங்க ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அடிப்படை வந்து பாத்தீங்கன்னா, அங்க சாப்பிடாம இருந்திருப்பாங்க அவங்க. ம், ம். ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். பழைய முன்னாடி திருவிழாக்கள், மத்த விஷயம்லாம் பார்ப்பீங்க. அங்கெல்லாம் அதெல்லாம் நெறைய வந்து சண்டை போட்டுக்குவாங்க நெறைய பேருங்க உணவுக்காக. அதுக்கெல்லாம் கரெக்ட். காரணம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பசி வந்து சரியான நேரத்துல அவங்களுக்கு தணிக்கப்படாதனால, அந்த விளைவுகள் வந்து அங்க உண்டாயிருக்கு. அதே போல இந்த உணர்வுகளை நம்ம மதிப்பு கொடுக்கணும், உணர்வுகளை நம்ம சரியான விதத்துல மதிக்கணும்னால அதை அற வழியில நாம அதை நிறைவேற்றணும் இல்லைங்கய்யா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. ஆ, அது ரொம்ப முக்கியமான அதுவும் விஷயம். ஒண்ணு நம்ம கவனத்துல வச்சுக்கணும். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அது அறவழியில ஆ, தான் நம்ம வந்து ஆ, சரியான முறையில அத வந்து தணிக்கப்படணுங்க. நம்ம அது தணிக்கப்படணும். குறுக்கு வழியிலயோ, இல்ல வந்து அவசரத்திலயோ அது வந்து தணிக்கப்படும்போது, கண்டிப்பா அதுக்கான விளைவுகள் வந்து பாத்தீங்கன்னா எதிர்மாறா இருக்கும். அதுக்கும் விளைவுகள் தீமையா தான் வரும். ஆமா, ஆமாங்க. தீய ஏதாவது வரும். அதனால அந்த ம். பொறுமையா வந்து அத உணர்ந்து நம்ம சரியான முறையில நம்ம எப்படி நம்ம வந்து புரிஞ்சு நம்ம நடந்துக்கணுமோ, அந்த மாரி புரிஞ்சுக்கும்போது, அந்த விளைவுகளும் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு சாதகமா இருக்கும். நம்ம அவசர கதியிலயோ, இல்ல வந்து பாத்தீங்கன்னா, உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு போய் சிக்கிட்டோம் அப்படின்னா தான், அதோட விளைவுகள் வந்து தீயதா இருக்கும். அதான் சொன்னேங்க. அது சமூக அவலங்களாவும் மாறுங்க. சில உணர்ச்சிகள் வந்து சமூக அவலத்தையும் கொண்டு போய் விட்டுரும். கரெக்டுங்க. ம், ம். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு திடீர்னு ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா, ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே கை வாங்கிருவாங்க, அடிச்சுருவாங்க. அது பாத்தீங்கன்னா, ஸ்டேஷன், கேஸ் அப்படிங்கிற அளவுக்கு போயிருவாங்க அவங்க. ம். அது எல்லாமே பாத்தீங்கன்னா, உணர்ச்சிகள வந்து கட்டுப்படுத்த முடியாம அந்த மாரி அ விளைவுகள் தாங்க அது எல்லாமே. இப்ப அவங்க கொஞ்சம் நல்லா பொறுமையா இருந்து வந்து பாத்தீங்கன்னா, சரி பேசினா பேசிட்டு போறோம், அறியாமையில பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க விலகி போயிட்டீங்கன்னாக்க, நம்ம எந்த தொந்தரவும் இல்லைங்க. அவங்களும் போயிருவாங்க, வந்துரும். நம்மளும் கடந்து வந்துருவோம். ஆனா, அந்த இடத்துல வந்து உணர்ச்சிகள் வந்து கட்டுப்பாடு இல்லாம எல்லை மீறும்போது தான், அடுத்த லெவலுக்கு போகுதுங்க அது. அது போலீஸ், கேஸ், கோர்ட்டு அப்படிங்கிற அளவுக்கு போயிருவாங்க. அடிதடி, ஆமா. உறுப்புகள் சேதப்படுத்துறது, உடம்ப வந்து காயப்படுத்துறது, இந்த மாரி வெட்டு, குத்துன்னு போறாங்க இல்லைங்களா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இது அடிப்படை காரணங்கள் வந்து இங்க இருந்து ஆரம்பிக்குது. இது சரியா இருந்துச்சுனாவே அவங்களுக்கு அந்த அளவுக்கு போமாட்டாங்க. அந்த உணர்தல் வந்து பாத்தீங்கன்னா, தரமா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்ப ம். இயல்பா இருப்பாங்க. நம்ம ஏன் அவங்கள போய் பண்ணணும் அப்படின்னா, அந்த சிந்திச்சு செயல்படுவாங்கன்னு வச்சுக்கங்களேன். ம். ஆமாங்கய்யா. அந்த சிந்திக்கும் திறனை வந்து பாத்தீங்கன்னா, அது அழிச்சிரும்னே சொல்லலாங்க அது. அதனால அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. நம்ம உணர்வுகளும், உணர்ச்சிகளும் அவ்வளோ உணர்ச்சிகளும். முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆமா, ஆமா. ஆமாங்க. நன்றிங்க, நன்றிங்க. ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நல்லதுங்கம்மா. வாழ் நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். நன்றிங்க. நன்றிங்கய்யா. ஐயா நீங்க சொன்னதுல இன்னொரு குறிப்பை நான் விட்டுட்டேன். அதாவது நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த உடல் கழிவுகள் எப்படி ஆமா, மலமூத்திரம்லாம் ஒரு கழிவு போல, அதே மாதிரி ஆமா. பாத்தீங்கன்னா ஒரு சளி வருது, ஃபீவர் வருது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கழிவுகள் உடல்ல தேக்க அந்த கழிவுகள் தான் வெளியேறணும். நம்ம என்ன பண்றோம், கண்டிப்பா, நீங்க சொல்ற மாதிரி மெடிசனை உள்ள போட்டு திரும்பவும் அதை உள்ளதான் வச்சுக்கிறோம். நம்ம அந்த கழிவை வெளியேற்ற மாட்டேங்கிறோம். அது பெரும்பாலான கண்டிப்பா. மக்களுங்களுக்கு தெரியவே இல்லை. நீங்க இன்னைக்கு ரொம்ப ஆமாங்க. அருமையா அந்த விளக்கத்தை கொடுத்தீங்கய்யா. சிறப்பு கண்டிப்பா. சிறப்புங்கய்யா. நன்றிங்க. நல்லது, நல்லது. அடுத்ததாக நல்லது. மணிமேகலை அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மணிமேகலை அம்மா. மணிமேகலை அம்மா, சாரி, கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அடுத்ததாக குழந்தைவேலு அவர்களை கூப்பிடுறோம். அன்மியூட் பண்ணியிருக்கோம். குழந்தைவேலு. ஓகே. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா மிக வணக்கம். சிறப்பா ஐயா உடலின் மொழிகளை பத்தி மிக சிறப்பா சொன்னீங்க. நன்றிங்க நல்லதுங்க. ஐயா. நன்றி, கேக்குது? நன்றி.
கேக்குதுங்க, பேசலாம் சொல்லுங்க. ஐயா நான் ஒரு 2-3 பாயிண்ட் சந்தேகம் ஐயா கிட்ட கேட்கறதுக்காக இருக்கிறேன். நீங்க வந்து சொல்லுங்க. அக்கு பஞ்சர், அக்கு பிரஷர், தொடு சிகிச்சை, அப்புறம் அதான் தொடு சிகிச்சை, தொட்டால் சுகம்னு ஒண்ணு பண்றாங்க. இது எல்லாமே நம்ம நரம்புகளை தூண்டுறதுனால அந்த ஆர்கான்ஸுக்கு போய் அதை சரி பண்ணுதுங்களாங்கய்யா? ஆமாங்க, நரம்பு மூலமா இல்லைங்க. உடம்புல வந்து பாத்தீங்கன்னா புள்ளிகள் இருக்குங்க. புள்ளிகள் உடம்புல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க சக்தி ஓட்ட புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாயிண்ட்ல வந்து நரம்பு மாதிரி இன்னொரு சக்தி ஓட்ட மண்டலம் இருக்கு நம்ம உடம்புல. ஓ சரிங்க. நம்ம கேக்குதுங்களா? கண்ணுக்கு கேக்குதுங்க. ஆமா அதான் நமக்கு கண்ணுக்கு தெரியாத சக்தி ஓட்டம், எப்படி ஆமா ரத்த ஓட்டம். பஞ்சபூத சக்தி ஓட்ட புள்ளிகள் இருக்கு. அந்த புள்ளிகள் வந்து கண்ணுக்கு தெரியாம இயக்கிட்டு இருக்கோம். அதை வந்து உணர முடியும் உங்களால. அதை வந்து நீங்க இந்த இடத்துல சொல்லி பார்க்க முடியாது, உணர முடியும். இப்ப சக்தி எப்படி நம்ம உடம்பு வந்து உணர முடியாதோ, இப்ப ஆற்றல் இருக்கு, அதை வந்து நீங்க உங்களால பார்க்க முடியாதுங்க. உடம்புல வந்து எனர்ஜி இருக்கு. உறுப்புகளா இருக்கும்போது பார்க்கலாம், திடப்பொருளாக இருக்கிறத பார்க்கலாம். அது எனர்ஜி வடிவில் இருக்கிறது உங்களால பார்க்க முடியாது. சரிங்க. அடுத்தபடியாங்க நாங்க வந்து வேதாத்திரியத்துல இருக்கிற எல்லாருமே நாங்க வந்து மகரிஷினுடைய இதுல தினமே உடற்பயிற்சியில வந்து தவறாம 14 பாயிண்ட் அக்கு பிரஷர்னு ஒரு 14 புள்ளிகளை நாங்க இதுங்கிறோம். அப்புறம் பாதத்தையும் அழுத்தி விடுறோங்க அந்த பயிற்சியில. அது தினம் கூட செய்யலாம்ல? அது உணர்ந்து செஞ்சா அந்த அந்த தாராளமா செய்யலாங்க. நீங்க ஈவன் வந்து குளிக்கும் போதே உங்களுக்கு அந்த புள்ளிகள் எல்லாமே தூண்டப்படும். நீ குளிக்கும் போது நம்ம உடம்ப தேய்ச்சி குளிப்போம் இல்லைங்களா? ஓ சரிங்க. அந்த மாதிரி நீங்க வந்து அதனாலதான் உடம்பு ஃபுல்லா கை தேய்ச்சி குளிக்கும் போதே நம்ம உடம்புல இருக்க எல்லா புள்ளிகளுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை தூண்டப்படுது. லேசான முறையில் தூண்டப்படும். அதனாலதான் நீங்க குளிச்ச உடனே உங்களுக்கு நீர் வந்து மேல போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது இல்லையா உங்களுக்கு? ஆமாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா எல்லா புள்ளிகளையும் ஜென்ரலா ஒரு முறை தூண்டுற மாதிரி தான் அது நீங்க எடுத்துக்கூடாது. சிறப்புங்க. இன்னைக்கு உடலின் மொழிகள்ல அதாவது உணர்ச்சியை தடுத்தா உணர்வு மிகும் அப்படிங்கறது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டுங்கய்யா. அது நல்லது. நன்றிங்க. நாங்க வேதாத்திரியெல்லாம் ஐயாவது நல்லா புரிஞ்சுதுங்கய்யா. அதோட நல்லதுங்க. கம்பேர் பண்ணி சிறப்பா புரிஞ்சுக்கிட்டோம். இத வாழ்க்கையில பயன்படுத்துங்க. நான் ஐயா கூட வாய்ஸ் மெசேஜ் போட்டு நான் நம்பர் நோட் பண்ணிக்கிட்டேங்க. சேட்ல போட்டாங்க. மிக்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நல்லதுங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அம்மா மணிமேகலை அம்மா, உங்களுக்கு அன்மியூட் பண்றமா, நீங்க கேள்விகளை கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. இன்னைக்கு நிஜமாவே வந்து ஒரு கண் திறப்பு மாதிரி இருந்தது. எங்களுக்கு உடலின் மொழி தான் உயிரின் மொழின்னு சொன்னீங்க. எனக்கு ஒரு 2 கேள்விகள் இருக்குங்க. முதல் கேள்வி வந்து எனக்கு சமீபமா பாத்தீங்கன்னா உடல்ல வந்து அந்த ஸ்கின்ல அங்கங்க பர்னிங் சென்சேஷன் இருக்குது. ஒரு திடீர்னு எரியற மாதிரி இருக்குது. அது எதனோட அறிகுறின்னு தெரியணும். 2வது கேள்வி, இந்த நமக்கு டெய்லி எடுத்துக்கிற உணவு மூலமா நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறது இல்ல. அதனால துணை உணவுகள் எடுக்கலாம், சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது சரிங்களா ஐயா? அந்த மாதிரினா அது எப்படி எடுத்துக்கலாம்? இது 2 கேள்விங்கய்யா. நல்லதுமா. முதல் கேள்வி வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா உடம்புல வந்து எரிச்சல் இருக்கு அப்படின்னீங்க. ஒரு அப்படியே ஒரு பின்னு குத்துற மாதிரி திடீர்னு அப்படியே எரியுது ஒரு ஸ்கின் மேல, அந்த தோல்ல. அதான் புரியுதுமா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பசி, தாகம், ஓய்வு, உறக்கம் அப்படிங்கறத இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் கடைபிடிக்கிறீங்களான்னு பாருங்க. எந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூடுதலோ குறைச்சலோ இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதை பேலன்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சரியான பசிக்கிறப்ப சாப்பிடாம இருக்கீங்க, இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதிகமா சாப்பிட்றீங்க, பசி இல்லாதப்ப அதிகமா சாப்பிட்றீங்க, இல்ல அந்த வாட்ச் பார்த்து தொடர்ந்து 3 வேளை இந்த நேரத்துல சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது, இல்ல தாமதமா தூங்குறது, இந்த மாதிரி எந்த விஷயம் வந்து நீங்க சரியா கடைபிடிக்காம தவிர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பாருங்க. அதை முதல்ல வந்து சரி பண்ணுங்க. அந்த மாதிரி இரவு தூக்கம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதை வந்து சரி பண்ணுங்க. இதெல்லாம் கவனிச்சு பாருங்க. கவனிச்சும் உங்களுக்கு தொந்தரவு உங்களுக்கு வந்து இன்னும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு தொடு சிகிச்சை இருக்கு, நல்லதுங்க. அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா அது நாடி பார்த்து நம்ம எக்ஸாக்டா சொல்லலாம். இந்த விஷயங்கள்லாம் கடைபிடிச்சு உங்களுக்கு சரியா இல்லைன்னா நாடி பார்த்து நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். இந்த நாடி பார்த்து நம்ம வந்து எந்த இடத்துல நீங்க வந்து எந்த உறுப்புல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆயிருக்கு பார்த்துட்டு இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அட்வைஸ் கொடுப்போம். நம்ம எந்த ஊர்மா நீங்க? வேலூர் சார், காட்பாடி வேலூர். நல்லது. அங்கேயே பக்கத்துல யாராவது அக்குபஞ்சரிஸ்ட் இருந்தாலும் நீங்க ஒற்றை புள்ளி தொடு சிகிச்சையா இருந்தாங்கன்னா நீங்க பார்த்துட்டு அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணீங்கன்னாவே அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி தொந்தரவுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அவங்க பேலன்ஸ் பண்ணி விடுவாங்க. அந்த நாடி பார்த்து நீங்க சிகிச்சை எடுத்துட்டீங்கன்னாவே அது சரியாக கூட விஷயம் தான். இது முதல் விஷயங்க. 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன கேட்டீங்க? சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க
இந்த துணை உணவு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள யாரெல்லாம் போறாங்களோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் வரைக்கும் போறாங்க. அது இந்த உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உடற்பயிற்சி கூடங்கள்ல புரோட்டீன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொடுப்பாங்க. அது யாரெல்லாம் வந்து உடம்பு இந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்புக்கு வேணும்னு வந்து அதிகமா எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சிறுநீரகம் தொடர்பான தொந்தரவுக்கு வந்து ஆளாகிறத நாங்க நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த ஜிம்ல மட்டும் இல்லைங்க, வெளியில இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு போறதும் ரொம்ப தவறான விஷயங்க அது. நீங்க அந்த மாதிரி தனியா எடுத்துக்க வேண்டியதில்ல. உணவே மருந்து, உடலே மருத்துவருங்க. இதுதான் வந்து அடிப்படை. இதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னாவே அந்த மாதிரி தனித்தனியா எடுத்துக்க மாட்டீங்க. உடம்புக்கு வந்து ஆயிரக்கணக்கான இயற்கையான வேதிப்பொருட்கள் வந்து உடம்பு வந்து சுரந்துட்டு இருக்குங்க. நீங்க ஒவ்வொன்றுக்கும் சரி. தனித்தனியா நீங்க வந்து எடுத்துட்டு இருக்க முடியாது. உதாரணத்துக்கு நீங்க இந்த ஒண்ணு கம்மியா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது ரிப்போர்ட் எடுக்கிறீங்க, அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்கான்னு வச்சுங்களேன், கண்ணுக்கு தெரியாத இன்னும் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் வந்து உடம்புக்கு வந்து தேவை இருக்கு. அப்படிங்கும்போது நீ 1000 பொருள் எடுத்துக்க முடியாதுல்ல நீங்க. ஆமாங்க. இப்போ பால்ல வந்து கால்சியம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க குடிக்கிறீங்க. எந்த மாடு ம். வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் போய் தேடி சாப்பிடுது? ம். ம். புரியுது இல்லைங்களா? புரியுதுங்க, புரியுதுங்க. எந்த ஒரு மாடு இந்த புல்ல தான் கால்சியம் இருக்கு அப்படின்னு தேடி தேடி சாப்பிடுதுங்களா? அது அந்த இல்ல. ஒரு ஐந்தறிவு உள்ள ஜீவன் தான். அது வந்து அந்த மாதிரி போகாதுங்க. ஏன்னா அது அது பால்ல இந்த சாரி அந்த புற்களை வந்து சாப்பிடுறது மூலமா அதோட உடம்பு வந்து அதை கிரகிச்சுக்குது. அது அவ்வளோ ஆரோக்கியம், நம்மளோட அது ஆரோக்கியமா இருக்கு இல்லைங்களா? அது ரொம்ப சத்தானது, வலிமை அதிகமானது, நம்மளோட வலிமையானது. ஆமாங்கய்யா. அது வந்து ஆனா வெறும் புற்கள் தான், பச்சை புல்லு தான் சாப்பிடுதுங்க. அது பச்சை புல்லும் கரெக்ட். கூழுங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்கு. அது வந்து கிரகிச்சு அது உடம்புக்கு வந்து எப்படி வந்து பால் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குதோ அதே மாதிரி நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா இயல்பான நம்மளோட உணவு எடுத்துக்கும் போதோ இன்னொரு உங்களுக்கு உதாரணம் சொல்லலாம். குழந்தை உருவாகிறதுக்கு எப்படி வந்து இயற்கையா வந்து உருவாகுது குழந்தை. ம். ம். நம்ம வந்து குழந்தை உருவாகிறதுக்கு கண்ணு, காது, மூக்கு, வாய், நரம்பு, ரத்த மண்டலம், மூளை, பேச்சு திறன், பற்கள், இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. இவ்வளவு விஷயத்தை நம்ம தனித்தனியே ஏதாவது நம்ம கொடுக்குறோமோ, நம்ம இந்த மாதிரி இந்த இந்த உறுப்பு வளர்றதுக்கு இது சாப்பிடணும், இந்த உறுப்பு வளர்றது இது சாப்பிட நம்ம ஏதாவது சாப்பிட்றோங்களா, இல்ல குழந்தை எப்படி இயல்பா வளருது அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதுங்க. கண்டிப்பாங்கய்யா. அது வந்து அது அப்போ அப்ப நீங்க சொல்றபடி எது நம்ம மனம் தேடுதோ, அதையே நம்ம விரும்பி சாப்பிடும்போது தேவையான சத்து அதுவே கிரகிச்சுக்கோன்றீங்க. கரெக்ட். கண்டிப்பாங்க. மனம் விரும்பும், மனசுக்கு பிடிச்ச தரமான இயற்கையான ஆரோக்கியமான உணவு. முதல் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பழங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஊற வச்ச இது பச்சை காய்கறி, மூணாவது வந்து ஊற வச்ச சிறுதானியம். அதுக்கு அடுத்ததுல தான் வந்து நீங்க சமைச்ச உணவுக்குலாம் வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். முதல்ல சொன்ன விஷயங்கள், அந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். பழங்கள், கண்டிப்பாங்கய்யா. நம்மளோட நாட்டு பழங்கள், புளிஞ்சா சாறு வர்ற மாதிரியான நம்ம ஊர் நாட்டு பழங்கள், கீரைகள், பச்சை காய்கறிகள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்ச சிறுதானியம், அப்புறம் சமைச்ச உணவு. இந்த ஆர்டர்ல வந்து எடுத்துட்டு இருந்தீங்கன்னா, நல்லா பசிக்கும் போது எடுத்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமா இருக்க முடியும் எல்லாரும். அதனால நம்மளோட பாரம்பரிய உணவு, பாரம்பரிய அரிசிகள், பாரம்பரிய உணவுகள் நிறைய இருக்குங்க. நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான உணவுகள் இருக்கு நம்ம ஊர்லயே. நம்ம தான் அறியாமையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் அந்த இந்த மாதிரிலாம் சப்ளிமெண்ட் நம்ம அறியாமையில எடுத்துக்கிறோம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கலாங்க. இந்த விஷயத்துக்கு வந்து இது அப்படின்னு எடுத்தீங்கன்னா நீங்க 1000 விஷயம் வந்து 1000 உணவு எடுக்க 1000 சப்ளிமெண்ட் எடுக்க முடியாது உங்களால. புரியுது, புரியுதுங்க. புரிஞ்சிச்சு. ஏன்னா நாம இப்ப எனக்கு சமீபமா நான் வந்து கால்சியம் வந்து கம்மியா இருக்குன்னு நீங்க சொன்னபடி இதுல செக்ல பார்த்தேன் செக்கப்ல. அதுக்கு ஏத்த சரி, மாரி கால்சியம் சப்ளிமெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். அதனால சரி. தான் இந்த எரிச்சல் வருதோன்ற எனக்கு ஒரு டவுட். பிளஸ் எடுக்கலான்ட்டு கரெக்ட்டா இன்னைக்கு கிளாஸ் எனக்கு அது புரிய வச்சதுங்கய்யா. ரொம்ப நல்லது, நன்றிங்கய்யா. நல்லது. ஆமா, வாழ்க நீங்க வளமுடன். ஒவ்வொரு விஷயம் மாதிரி இது கம்மியா இருக்கு, ஜாஸ்தியா இருக்குன்னு போயிட்டு நீங்க அது தனியா எடுக்காதீங்க. உணவு சரி பசிய உணர்ந்து உணவை வந்து உங்களுக்கு சரி பண்ணீங்கனாவே, நீங்க சரியா சாப்பிட்டீங்கனாவே, அதுல இருந்து என்ன உடம்புக்கு தேவையோ அது கிரகிச்சு உடம்புக்கு. ஏன்னா எந்த சரிங்கய்யா. ஒரு நீங்க இப்ப நம்ம இவ்வளவு தூரம் நம்ம தெரிஞ்சனால போய் சாப்பிடுறோம். கிராமத்துல இருக்கவங்க எந்த சப்ளிமெண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க? எப்படி ஆரோக்கியமா இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். ஆமா, ஆமா. கண்டிப்பாங்க. கிராமத்துல பாத்தீங்கன்னா 90 வயசு 100 வயசு தாத்தாலாம் இருப்பாங்க பாருங்க. சைக்கிள் ஓட்டிட்டு அழகா போயிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஆனந்தமா இருப்பாங்க. பேரானந்தமா இருப்பாங்க. ஆமா. அவங்கலாம் பாத்தீங்கன்னா சப்ளிமெண்ட்னா என்னன்னு கேட்பாங்க. என்னது துணை உணவா? அப்போ என்னன்னு அவங்கலாம் பாத்தீங்கன்னா பழைய சோறு, கூழு, கஞ்சி, இந்த மாதிரி சிறுதானியம், அவங்களே விளைய வச்சு சாப்பிடுறது. இந்த மாதிரி தான் நிறைய உணவுகள் இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரிவிகிதமா உடம்புக்கு தேவையான எல்லாத்தையும் உடம்பு தனியா எடுத்துக்கும். அதுல இருக்கிறது எல்லாமே ஆற்றல் வந்து கிரகிச்சுக்கும் உடம்பு. அதுக்கு என்ன தேவையோ அதை கன்வெர்ட் பண்ணிக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்க நம்ம உடம்பு. அதனால நம்ம ஆமா. நம்ம நம்மளோட அறிவை வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு
பல கோடிக்கணக்கான அளவு பிரமிக்கத்தக்கது நம்மளோட உடம்பு. அவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம உடம்புல நடந்துட்டு இருக்கு. அதனால நம்ம உடம்ப வந்து சந்தேகமே பட தேவையில்லை. இது கம்மியா இருக்கு, இதை சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. நீங்க ரெகுலரா தொடர்ந்து எடுக்கிற உணவே வந்து பாத்தீங்கன்னா பசி அறிஞ்சு பழங்கள், பச்சை காய்கள், கீரைகள், சிறுதானிய ஊற வச்ச சிறுதானியங்கள், அது வந்து பொரிச்சோ வறுத்தோ சாப்பிடக்கூடாதுங்க சிறுதானியங்கள் இதெல்லாம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அது மாதிரி சாப்பிடுங்க, தவறு இல்லை. ஆனா முடிஞ்ச வரைக்கும் ஊற வச்சு சாப்பிடுங்க. அதுதான் வந்து அஹ், முக்கியத்துவம் கொடுக்கணும். முதலிடம் கொடுக்கறது ஊற வச்ச சிறுதானியம். நீங்க என்னைக்காவது கொஞ்சம் வறுத்து சாப்பிட்றீங்க, கொஞ்சம் வேக வச்சு சாப்பிட்றீங்க, தவறு கிடையாது. ஆனா தொடர்ந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கும் போது அதில் இருக்க ஆற்றல் வந்து உங்க உடம்புக்கு வந்து நல்ல எளிமையா வந்து கிரகிக்கும். நல்லதுமா, நன்றிங்கம்மா. நல்லது, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நல்லதுமா, நல்லது. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சித்ரா பாலகிருஷ்ணன் அம்மா அவர்களை அழைக்கிறோம். அவங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கோமா? ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, உணவு சொல்லுங்கம்மா. உணவோட இந்த உடல் மொழிங்கிறத ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. இப்போ என்னோட கேள்வி நல்லதுமா. வந்து, என்னுடைய இடது காலுங்க ஐயா, இந்த சரிம்மா. சுண்டு விரலுக்கு கிட்ட ஒரு விரல் இருக்கு பாருங்க. அந்த ஆமா. விரல்ல வந்து நரம்பு ஓடுது பாருங்க. அந்த நரம்புல ஆல்ரெடி லைட்டா ஒரு வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த சரிங்க. கால் கிட்ட செருப்பு கடிச்சிருச்சுங்கய்யா. செருப்பு தானே கால் கடிச்சிச்சுன்னு செருப்புங்களா? ஓகே, விட்டுட்டேன். ஓகே. ம், ம். செருப்பு கடிச்சிச்சுன்னு விட்டுட்டேன். அது கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சுன்னா ரொம்ப வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த விரல்ல, அந்த இதுல லாஸ்ட்ல. சரிங்க. அதுக்கப்புறம் நான் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தேன். குறையவே இல்லை. கால் கீழே வச்சா காலெல்லாம் அப்படியே லைட்டா ஒரு வீக்கம் வந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சரிங்க. வீட்டுல இருக்க இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா அது ஆகாது, போய் சரி. டாக்டர்கிட்ட காட்டி மருந்து வாங்கி சாப்பிடுனாங்க. அவங்க வந்து ஒரு 3 மருந்து கொடுத்துருக்காங்க. அவர் கொடுத்துட்டு என்ன சொன்னாரு, இந்த புண்ணால வலிக்கலமா உங்களுக்கு, இந்த நரம்புல ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கு, ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு சுகர் டெஸ்ட் சரிங்க. எடுத்துட்டு வாங்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி எனக்கு சுகரோ பிபி அது கிடையாது. ஏன்னா மகரிஷி கிட்ட இருக்கேன்னா தினமும் ஒரு நாள் கூட உடற்பயிற்சி விடாம செஞ்சிருவேன், காயக்கல்பம் செஞ்சிருவேன், உணவுல சரிங்க. எல்லாம் கரெக்ட். இப்ப அந்த நரம்பு வலிக்கு இருக்கு பாருங்க, அது சரிங்க. எப்படிங்க குறைச்சு நல்லது, அந்த நல்லதுமா. வலி? சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. சரியான ஆமாங்க. கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்க இந்த பரிசோதனைகளுக்குள்ள போய் சிக்கிக்காதீங்க. அதையுமே அதுக்காக இன்னைக்கு பேசணும். பரிசோதனைகள் நான் பேசணும்னு நினைச்சேன். இன்னைக்கு நேர குறைவதனால அது இன்னைக்கு முழுமையா நிறைய பேச முடியல. பரிசோதனைகள் இப்போ சரிங்க. வந்து அந்த நேரத்துக்கு டெம்பரவரியா உங்க உடம்புல இருக்கிற விஷயங்கள் எப்படி உங்களுக்கு வந்து உடம்புல வந்து இப்போ உணர்ச்சிகள் வந்து மாறிட்டே இருக்கு இல்லைங்களா? உடம்புல ஒரு நேரம் நல்லா இருப்பீங்க, ஒரு நேரம் கோவம் வரும், ஒரு நேரம் சந்தோஷமா இருப்பீங்க, ஒரு நேரம் துக்கம் இருக்கும், கவலைகள் மாறி மாறி வந்துட்டே இருக்க மாதிரி உங்க உடம்புல இருக்கிற அந்த பரிசோதனைகளும் அந்த மாறி மாறி காட்டுறது அந்த டெம்பரவரியா இருக்கிற எமோஷனல் தான் கேட்ச் பண்ற மாதிரி தான் நீங்க அந்த எடுக்கிற பரிசோதனைகளோட ரிசல்ட்டும் வந்து இருக்கும் ரிசல்ட். உங்களுக்கு. ஆமாங்க. இருக்குங்க. ஆமா அது 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 தெரியும். வந்து இப்ப நாளைக்கு போய் எடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதே வந்து ஒரே நேரத்துல இங்க ஒரு லேப்ல வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியும் இன்னொரு லேப்ல 10 நிமிஷம் முன்னாடியும் ஒரு டைம் கொடுத்து பாத்தீங்கன்னா உண்மை உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதே என்ன அதிகப்படியான லேப்ல பிளட் கொடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு ஒவ்வொரு லேப்ல இருந்து ஒவ்வொரு ரிசல்ட் கிடைக்கும். ஆமா ஆமாங்க. அதெல்லாம் புரிஞ்சுதான் நானு அது ஆமாங்க. இந்த அதாங்க. கிளாஸ் அதனால வேற. நல்லதுங்க. நீங்க வந்து அந்த ரிசல்ட்டுக்குள்ள போய் சிக்கிக்காதீங்க. தைரியமா சரிங்க. வந்துடுங்க. நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி வலிகள் இருக்கு, உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா முதல்ல வந்து ஃபாஸ்டிங் இருங்க. நீர் விரதமோ இல்ல பல விரதமோ வந்து தொடர்ந்து ஒரு 2 நாள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. சரிங்கய்யா. நல்ல வித்தியாசம் தெரியும். வேற எதாவது சந்தேகம் இருந்தாலும் என்னோட நம்பர் இதில் போட்டிருப்பேன், மெசேஜ்ல இருக்கும். நீங்க நம்பர் எடுத்துட்டு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க எந்த ஊர்மா நீங்க? தஞ்சாவூருங்கய்யா, தஞ்சாவூர். சரிங்கம்மா. நீங்க இதை பயன்படுத்துங்கம்மா. முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து விரதம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முதல்ல இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா விரதம் இருங்க. ஆ முதல்ல 1 நாள் 2 நாள் 3 நாள் எத்தனை நாள் உங்களால விரதம் இருக்க முடியுமோ, வெறும் தண்ணி மட்டும் சரிங்க. இருந்தீங்கன்னா வெல்லம் போட்டுங்க. இல்ல அப்படின்னா வெறும் பழங்கள் மட்டும் ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறதுனாலும் தவறு கிடையாது. எதுவுமே ஆ எடுத்துக்காம ஆ இருந்தா ரொம்ப அந்த குணமாகிற வேகம் வந்து நிறைய இருக்கும். நீங்க அந்த மாதிரி இருக்க முடியல அப்படின்னா வெறும் பழங்களாவது சாப்பிட்டு பார்த்து அதை உணருங்க முதல்ல. வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு ஓகே. பார்த்துட்டு உங்க உடம்பு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. தொடர்பு கொள்ளுங்க. சரிங்க. மேலும் விளக்கத்துக்கு நான் கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு. சரிங்க. சரிங்க. ரொம்ப அதனால நன்றிங்க. நீங்க நான் நீங்க சந்தேகப்பட வேண்டியதில்லை. நீங்க சுகர் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற இல்ல மாதிரி அந்த கிடையாது. நான் அதெல்லாம் நான் என்ன சொன்னாலும் நான் எல்லாம் டெஸ்ட் எல்லாம் எடுக்க போகவே மாட்டேன். அவ்வளவு சீக்கிரத்துல நான் எந்த மருந்தே எடுத்ததில்ல. கிட்டத்தட்ட நல்லது 2012 இதுக்குள்ள வந்து இதெல்லாம் எடுக்கிறதே கிடையாது. கால் நல்லது கொஞ்சம் நல்லது நீங்க வீங்கிருச்சு அப்படின்னு சரிம்மா. நீங்க அது இல்லாம மகரிஷியோட பயிற்சிகள் இருக்கீங்க. உடம்ப ஆமா பத்தி ஆமா. நல்லா புரிஞ்சிருப்பீங்க. உடம்பு வந்து பாத்தீங்கன்னா கடவுள் மாதிரிங்க. நம்ம வந்து உடம்ப வந்து சந்தேகமே படக்கூடாது. 100% அதுக்கு நமக்கு நல்லது மட்டும் தான் செய்யும். 1% கூட நமக்கு எதிரா வந்து அது வேலை செய்யாது.
நம்ம வந்து அதை சரியான முறையில பயன்படுத்துற வரைக்கும் அது நமக்கு வந்து 100% நல்லது மட்டுமே செய்யுங்க. நம்ம உடம்பு மாதிரி நல்லது செய்யற விஷயம் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. கடவுளை வந்து உடம்புல நீங்க காணலாம் நீங்க. நன்றிங்க, அதனால வாழ்க வளமுடன். நீங்க நல்லதுமா, வாழ்க அடுத்ததாக வளமுடன். ஜெயந்தி பாலு அம்மா அவர்களை அழைக்கிறோம். அன்மியூட் பண்ணிருக்கம்மா. ஜெயந்தி பாலு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. அம்மா உங்க வாய்ஸ் கேட்கலாமா? இணைப்புல ஏதோ தொந்தரவு இருக்குன்னு நினைக்கிறேன், பாருங்க. அடுத்தவங்களை ஓகே, கூப்பிடுமா? அடுத்தவங்க ரஞ்சனி அம்மா உங்களை ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கு. ரஞ்சனி அம்மா. ஹலோ அம்மா வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்யா. எனக்கு ஒரு கேள்விங்கய்யா. எனக்கு ஆக்சுவலா சொல்லுங்க. பாத்தீங்கன்னா நான் இப்போ 71 72 இருக்கேங்கய்யா நான் வெயிட். ஆனா சரிங்கம்மா. பாத்தீங்கன்னா நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி அதிக ஃபாஸ்டிங் இருப்பேன். அதிகமா சரிங்க. பாத்தீங்கன்னா நைட்ல மட்டும் ஃப்ரூட்ஸ் எடுக்கிற மாதிரி, இல்ல வந்து ஏதாவது லைட்டா ஒரு டிஃபன் சாப்பிடுறது அப்படிதான் இருக்கேன். சரிங்க. பட் இந்த சரிங்க. கோவிஷீல்டோ கோவேக்சினோ ஏதோ ஒன்று அந்த இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சரிங்க. இப்போ கொஞ்ச நாளா ஸ்கின் வந்து சரிங்க. ஒரு 3 months ஒன்ஸ் வந்து ஒரே இச்சிங்கா இருக்குங்கய்யா. நான் ஒரு ஓ 3 சரி, மாசம் சரி. ஏதாவது ஸ்கின் டாக்டர் கிட்ட போறது, மெடிசின் எடுக்கிறது. நான் ஒரு முறை தான் போனேன், தொடர்ந்து எல்லாம் போக மாட்டேன் நானு. நீங்க சொல்ற மாதிரி சரிங்க. நானும் அக்குபஞ்சர் பண்ணுவேன், அவ்வளவுதானே தவிர அது கூட ரேர், சரிங்க. ரொம்ப போக மாட்டேன். முடிஞ்ச சரிங்க. வரைக்கும் இயற்கையாவே பார்த்துப்பேன். இப்ப இத மாதிரி சரிங்க. ஸ்கின் வந்து இச்சிங்கா இருக்கீங்க, அது காரணம் என்ன? சரிங்க. ஆனா வெயிட்டும் எனக்கு ரெடியூஸே ஆகல. நீங்க 1 week நானு சாப்பிடாமலே இருந்தாங்கன்னா கூட பாத்தீங்கன்னா வெயிட் கொஞ்சம் கூட ரெடியூஸ் சரிங்க. ஆகாதுங்கய்யா. ஆனா வெயிட் அப்படியே தான் இருக்கு. ஓ ஆனா எந்த ஓ அதாவது சரி, சரி. பிபி சுகர் எதுவுமே இல்லைங்கய்யா. ஆனா ஆக்சுவலா எனக்கு ஆனா வந்து இந்த சரிங்க. 72 ஏற்குறைய அந்த ரேஞ்சிலேயே தான் இருக்க மோஸ்ட்லி. அது சரிம்மா, என்ன ஏதாவது பண்ண வயசு ஆகுதுமா முடியுங்களா உங்களுக்கு? ஐயா? என்னங்கய்யா பண்றது? உங்களோட வயசு என்ன ஆகுதுமா? 52 ஆகுதுங்கய்யா. 52ங்க. ஏதாவது நீங்க வேலைக்கு போறீங்களா இல்ல வீட்ல இருக்கீங்களாம்மா? இல்லைங்கய்யா, இப்ப நான் வீட்டுல தான் இருக்கேன். சரி சரிம்மா. எந்த ஊர்மா? நான் சென்னை தாங்கய்யா. சென்னை தாங்க. நல்லது நல்லதுமா. ம். நீங்கம்மா இப்போ தூக்கம் எப்படி தூங்குறீங்க? எத்தனை மணிக்கு தூக்கம் தூங்குறீங்க? இல்லவே இல்லைங்கய்யா. தூக்கம் வந்து ரொம்ப ரேரு. அதை ஓ தானே அந்த காலையில அந்த 3:30 3 o'clock அப்படி எழுந்திரிச்சுக்கிறது, அந்த பயிற்சிகள் செய்யறது. சரிங்க. நான் இந்த மன்றங்களுக்கு போறேன், பயிற்சி கொடுக்குறேன், அப்படி செஞ்சுட்டு இருக்கேன். பட் ஓ தூக்கம் ரொம்ப ரொம்ப கம்மி. தூக்கம் சரி சரி கிடையாது, சரிம்மா. சரியா கிடையாது. சரி சரிம்மா. அப்போ தூக்கத்துல வந்து கவனம் செலுத்தணுமா? உங்க உடல் வந்து பாத்தீங்கன்னா தூங்குறதுக்கு எத்தனை மணிக்கு இரவு உணவு எடுத்துக்கிறீங்க? என்னங்கய்யா? இரவு உணவு எத்தனை மணிக்கு எடுத்துக்கிறீங்கம்மா? ஒரு 8 8:30 அப்படி எடுத்துக்கிறாங்க இரவு உணவு. சரிம்மா. இன்னும் கொஞ்சம் ப்ரீபோன் பண்ண பிஃபோர் முடியுமா ஆயிடும். பாருங்க. ஆமாங்க, ப்ரீபோன் ஆ பண்ணுங்க. பிளஸ் ஆ வீட்டுல இந்த குளிர்சாதன பெட்டி பயன்படுத்துறீங்களா? ஃப்ரிட்ஜுங்க. ஆ ஆ இருக்குங்க, சரி இருக்குங்கய்யா. சரிம்மா. இட்லி ஓகே, மாவு ஆட்டுங்க எத்தனை நாள் வச்சிருப்பீங்க? ஒரு 4 5 days. 4 5 டேஸ் போதுங்க. இந்த ஒரே விஷயம் போதும் அதுக்கு. சரி. அதனால முடிஞ்ச அதை தவிர்த்துருங்க. அதை சரிங்க. அது மாவு இன்னைக்கு ஆட்டுறீங்க அப்படின்னா காலையில ஆட்டுறீங்கன்னா ஈவினிங் அடுத்த நாள் காலைல சாப்பிட்றதுக்கு உகந்தது. ம் இல்லை அப்படின்னா நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா இது வந்து தொடர்ந்துட்டு இருக்குங்க. ம் ம் சரிங்க. அதுக்கு என்ன உங்களுக்கு நல்லா மனசுல பதிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றோம்னா ஏற்கனவே நம்ம நிகழ்வுல சொல்லியிருப்போம். நிறைய பேர் தொடர்ந்து அட்டன் பண்ணிக்கவும் தெரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். இது மாவு நோவு சாவுங்க. ஓகே. சொல்லுங்க. மாவு நோவு சாவு. ஆமாங்க. அதனால மாவு வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா எல்லாத்தோட வீட்லயும் இருக்கு. சரிங்க, அதிகபட்சமான. சரி. அதனால ம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதும் தவிர்த்துவாங்க. நம்ம இன்னொரு உதாரணம் உங்களுக்கு நல்லா மனசுல பதிவு மாதிரி சொல்லணும்னா இப்போ டெட் பாடி வந்து ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சிருக்கோம், மறுபடியும் நம்ம பயன்படுத்துறோமா நம்ம? அது பயனாகுமா? இல்லைங்கய்யா, அதே தெரியுதுங்கய்யா. மாதிரி. அது சவப்பெட்டின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தெரியுதுங்கய்யா. இருந்தாலும் ஆமாங்க. தவிர்க்க முடியாதனால அது இல்ல முடியும், கண்டிப்பா சரி. முடியுமா? என்ன மாத்திக்கலாங்க. ஆமா, ஓகேங்க. இப்ப நாங்களாம் வந்து பயன்படுத்துறது இல்ல. மாவு ஓகேங்க. பயன்படுத்துறது இல்லைங்க. எங்க ம் வீட்லயும் ம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சிருப்பாங்க. ம் அதுவுமே ம் ம் அந்த சீசன்லாம் இருக்கும்போது உடனே பயன்படுத்திடுவாங்க. ம் மறுபடியும் ம் அதிக இஞ்சி வச்சிருப்பாங்க எங்க வீட்லயும். ம் ம் அது பாத்தீங்கன்னா பச்சை மிளகா இருக்கும். இந்த விஷயம் மட்டும் ம் அதையுமே ம் நான் வந்து ரொம்ப கண்டிப்பா சொல்லுவேன், வச்சிருக்காதீங்கன்னு சொல்லிட்டு. ம்
அதுக்குள்ள இந்த பால் வச்சு சாப்பிட்றதுங்க. அதே மாதிரி நீங்க இந்த இச்சிங் ப்ராப்ளம் இருக்குன்னா பால் சார்ந்த பொருட்கள் இருந்தா தவிர்த்துருங்க. ஃப்ரிட்ஜ் கட்டாயம் தவிருங்க. சரிங்க இந்த மாதிரி சரிங்க. பாக்கெட் பால் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பாலெல்லாம் எடுக்க மாட்டேங்க நான். பாலோ காஃபி இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா ரேரு நான் எடுக்கிறது. நீங்க சொல்ற நல்லது மாதிரி நல்லது. இந்த மாவெல்லாம் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா சரிங்க எடுக்க மாட்டேன். இந்த வரகு சாமை இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அந்த சரிங்க மாதிரி தான் செய்யறேன். சரி. தானியங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துப்பேன். மோஸ்ட்லி வந்து ஓ அதிகப்படியா எனக்கு நம்ம மக்களே நம்ம வேதாத்திரியத்துல இருக்கவங்களே திட்டுறது நான் சாப்பிடலன்றது தான் திட்டுவாங்களே பாத்தீங்கன்னா. ஓ சரி சரி. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இப்படின்னு தெரியல. சரிங்க, சரி நீங்க சரி. சொன்ன மாதிரி நான் தவிர்த்துக்கிறேங்கய்யா. நன்றிங்க. வாழ்க்கை. பழங்கள் நிறைய எடுத்துக்கங்க. இந்த ஸ்கின் அஹ் இச்சிங் மெயின் காரணம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கழிவு சரியா இருந்தீங்களாலும் அந்த மாதிரி இருக்கு. நீங்க இனிமா கேன் பயன்படுத்திருக்கீங்களா? அதையும் பயன்படுத்துறேன். எனக்கு அதெல்லாம் கழிவு நீக்கம்லாம் கரெக்டா தான் இருக்குங்கய்யா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரி சரி. நம்ம உணவுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சீக்கிரமா சாப்பிடறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சரிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஜெயந்த் நல்லது. ஓகே, நன்றிங்க. ஜெயந்தி பாலம்மா, அம்மா உங்க கேள்விகளை கேட்கலாம், கொஞ்சம் விரைவா கேட்கலாம். ஜெயந்தி பாலம்மா. ஓகே, ரஞ்சனி அம்மா உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. அற்புதமான வகுப்புங்க இன்னைக்கு. எங்களுக்கு நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. எனக்கு 2 நல்லது கொஸ்டின். இப்போ நல்லது. ஆஹ், தோள் இடது தோள்பட்டையிலங்கயா சரிம்மா. இப்போ ஒரு 10 நாளா தான் அப்படியே உள்ளுக்குள்ள ஊறுற மாதிரியே இருக்குதுங்க. அது எதனாலன்னு தெரியல. சரி சரிம்மா. நீங்க அதான் அந்த விஷயங்களை சரியா கடைபிடிக்கலாம்னு பாருங்க. இரவு தூக்கம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனாலும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இரவு வந்து தாமதமான தூக்கம் இல்ல தொந்தரவு ஏற்படுது. அப்புறம் இரவு தாமதமா சாப்பிட்றது, இந்த 2 விஷயங்கள்ல அந்த மாதிரி ஒரு தொந்தரவு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுல. அப்படி இல்லைங்கய்யா, நாங்க 7:30 8க்கெல்லாம் முடிச்சுப்போம். 9 மணிக்கெல்லாம் போய் தூங்கிடுவோங்கய்யா. 9 மணிக்கு தூங்கிறீங்களா? தூங்கிடுவாங்க. சரி சரி சரிம்மா. ஏதோ வேற 10 மணி ஆகும். இல்லைன்னா ரெகுலரா 9 மணிக்கு 9:30க்கெல்லாம் தூங்கிடுவாங்க. சரி சரி சரிம்மா. நீங்க எந்த ஊருமா நீங்க? நான் சேலம். சேலம்ங்களா? சரி சரிங்க. நீங்க பக்கத்துல ஏதாவது அக்குபஞ்சர்ஸ் இருந்தாங்கன்னா பாருங்கம்மா. அவங்கள்ட்ட சிகிச்சை எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பல்ஸ் பார்த்தா தான் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா சொல்ல முடியும். நீங்க சரியான முறையில சாப்பிட்டுட்டு இருக்கீங்க தூங்குறீங்க அப்படின்னா அதே மீறி வேற ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு பாக்குறதுக்கு நம்ம பல்ஸ் பார்க்கணுங்க. நம்ம நாடி பார்த்து சொல்றதா சரியான முறையில் இருக்குங்க. நம்ம இப்படி ஜென்ரலா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இது தூக்கம் தொந்தரவுனாலும் தாமதமா சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். பட் ஆனா வந்து நாடி பார்த்தா நம்ம கரெக்டா வந்து அதை பேலன்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரிங்க இப்ப கண்ணுக்கு டெஸ்ட் பண்ணதுக்கு கண் நரம்புகள் உங்களுக்கு வீக்கா இருக்கு சரிங்க. சொல்றாங்க. அதுக்கு என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடலாம்? அதுக்கு தனியா உணவுகள் அப்படின்னு எதுவும் கிடையாதுமா. கண்ணுக்குன்னு தனியா அப்படி சாப்பிடணும் கிடையாதுங்க. நீங்க இந்த மாதிரி பழங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. பழங்கள் வந்து காலையில முதல் உணவா பழங்கள் எடுத்துக்கோங்க. வெறும் வயிற்றுல பழங்கள் சாப்பிடுங்க. ஆரஞ்சு பழமெல்லாம் சாப்பிடலாமாங்க? கண்டிப்பா. இப்ப சீசன்ல வர்ற பழங்கள்ங்க. இப்போ சரி, அந்தந்த காலநிலையில என்னென்ன பழங்கள் வருதோ அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா முதல் உணவா எடுங்க. ஓகேங்க. இப்ப ஆரஞ்சு வந்துட்டு இருக்கோம், அன்னாசி, சாத்துக்குடி, திராட்சை, இதெல்லாம் வந்து நம்ம ஊர் நாட்டு பழங்கள் புளிஞ்ச சாறு வர்ற மாதிரி பழங்களுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க. அதை சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் மாம்பழம் வரும்போது சீசன்ல நல்லா சாப்பிடுங்க. பலா சீசன்ல நல்லா பலாப்பழம் நிறைய எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சீசன்ல வர்ற பழங்களை வந்து மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க. அந்தந்த சீசன்ல உங்க உடம்புக்கு தேவையான அளவு நீங்க முழுசா திருப்தி அடைகிற அளவுக்கு நல்லா சாப்பிடுங்க. அது போதும் போதுங்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடணுங்க அந்த மாதிரி பழங்கள் எல்லாமே. நெல்லிக்காய் இது தொடர்ந்து எடுத்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம். சாப்பிடலாம் சாப்பிடலாம். குடிக்கலாங்க, தவறு இல்லை, குடிக்கலாம். அப்புறம் இன்னொரு அது சில பேர் காலையில எழுந்திருச்ச உடனே சுடு தண்ணி தான் குடிக்கணும், பச்சை தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அது எதுங்கயா, சுடு தண்ணியா பச்சை தண்ணி குடிக்கிறது பெஸ்ட்டுங்களா? பச்சை தண்ணிமா இயல்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா என்ன இருக்கோ அதை குடிக்கிறது தான் பெஸ்ட்டுங்க. நீங்க அந்த இயல்புக்கு மீறி வந்து பண்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து எப்பயாவது ஒரு டைம் ஏற்படுது. தொடர்ந்து இயல்புக்கு மீறி நம்ம பண்ண தொந்தரவு ஏற்படுங்க. அதே மாதிரி காலைல எந்திரிச்சோன்னா ஒரு 1/2 லிட்டர் குடிக்கணும், 3/4 லிட்டர் 1 லிட்டர் குடிக்கணும் அப்படிங்கிறது தவறான விஷயங்க. நீங்க எப்ப தண்ணி குடிச்சீங்கனாலும் இயல்பா நார்மலா இருக்கிற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா சப்பி 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 கொஞ்சமா குடிங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா அதுதான் உடலுக்கு வந்து ஆரோக்கியங்க. அது மண்பானையில வச்சு குடிச்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அதுல என்ன டாக்ஸிக் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மண்பானை வந்து எடுத்துக்கும். உங்களுக்கு அருமையான தண்ணி இருந்து கொடுக்கும். மழை வரும்போது மழை தண்ணியை பிடிச்சு வச்சுக்கோங்க. வடிகட்டி அதையும் வந்து பாத்தீங்கன்னா வெயில் படாம வச்சிருக்கீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கலாம். அப்படியும் குடிக்கலாம். அதுவும் ரொம்ப சத்துள்ளது.
இவங்க சொல்ற மாதிரி வந்து கண்ணில் நரம்பு வந்து வீக்கா இருக்கு அப்படின்னா தனியா அந்த நரம்பு வந்து வீக்கா இருக்காதுங்க. நீங்க ஏதாவது அதிகமா ஸ்கிரீன்ல அதிகமான நேரம் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல கண்ணுக்கு அதிகமான வேலை கொடுக்குறீங்க, இல்ல உங்களுக்கு கல்லீரல் சார்ந்த தொந்தரவுகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா மட்டும்தான் அந்த மாதிரி கண்ணில் பிரச்சனை வருங்க. கல்லீரல் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் கண்ணுக்கு வரும். நீங்க அதுல நல்ல ஒரு ஓய்வு கொடுத்து செரிமானம் சரியா இருக்கிற மாதிரி உணவு எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் கரெக்டா பண்ணீங்கன்னாவே இந்த தொந்தரவுல வந்து வெளியே வந்துடலாம். நீங்க அதான் ரொம்ப தொந்தரவு இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்க அக்குபஞ்சரிஸ்ட் நீங்க பல்ஸ் பார்த்து செக் பண்ணீங்கன்னாவே, பரிசோதனை பண்ணிட்டீங்கன்னாவே, அவங்க சிகிச்சை எடுத்துட்டீங்கன்னாவே சரி செய்யக்கூடிய விஷயம் தான். நன்றிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரெட்மி, அவங்களை அன்மியூட் பண்றோமா? ரெட்மி, ரெட்மி, வாழ்க வளமுடன்ங்கய்யா. அம்மா நிறைவு செஞ்சுக்கலாங்களம்மா? அம்மா நிறைவு செஞ்சுக்கலாங்கம்மா. ஐயா ஓகேங்கம்மா, வாழ்த்திட்டு நம்ம நிறைவு செஞ்சு. ஓகேங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரமாக இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிகள்ல ரொம்ப ஆழமாக தெளிவாக அன்பரோட கேள்விகளுக்கு பதில் அளித்த ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்பீச்சாக அமைந்தது. கேள்வி பதில்களும் பார்க்கும்போது ரொம்ப தெளிவா இருந்தது. நன்றிங்க ஐயா. அனைவரும் புரிந்து கொள்ளும் விதமாக அமைந்தது. நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீளாயும், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நீங்க லீவா இருக்கிறதால நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிகள். அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக நாம வேதாத்ரி கவி உலக நல வாழ்த்து பாடுறதுக்கு நண்பர்கள் யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரெட்மி, ஓகே. சம்யுக்தா, வாழ்க வளமுடன் அம்மா. வேதாத்திரியம். போரில்லா நல்லுலகம், ஒரு துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க